தமிழ் ஆடியோவை வந்து லான்ச் பண்ண போறோம். ஸோ மக்களே ரொம்பவே அவைட் பண்ணிட்டு இருந்தா அந்த தமிழ் ஆடியோ லான்ச் ஆஃப் தி மூவி லீடர் இஸ் ஹியர். பாக்யராஜ் சார், வணக்கம் அண்ட் வெல்கம். ஒரு சில வார்த்தைகள் சார். இந்த லீடர் திரைப்படம் வந்து வெளியீட்டு விழாக்கு முதல்ல ஒருத்தர் ஃபோன் பண்ணார், நிக்கில் முருகன் ஃபோன் பண்ணார். நான் வந்து அப்போ அமெரிக்காவில் இருந்தேன். அப்போ சரவணன் சார் லைனில் வந்து சார் 21ஆம் நிகழ்ச்சி இருக்குது, நீங்கள் கலந்துக்கணும்னு சொன்னார். நான் சொன்னேன் சார் இது மாதிரி நான் யூஎஸில் இருக்கேன் சார் வரலன்னு. அப்படியா சார், ஆனால் படம் 3ஆம் ரிலீஸு, நீங்கள் வந்து படம் ரிலீஸ் முன்னாடி படம் பார்க்க வந்துருங்கண்ணா. சார் நிச்சயமாக வந்துடுறேன் சார், நான் 1ஆம் வந்துடுறேன்னு. அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணான். சார் வந்து நீங்கள் இல்லாமல் நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டார் சார், அதனால் 26ஆம் நிகழ்ச்சி இருக்கு. சரிப்பா நான் 25 வந்துடுறேன், 26 நிகழ்ச்சி வச்சுக்கலான்னு. உடனே சார் வந்து லைனில் வந்தார். சார் இல்லை சார், படம் 10ஆம் தான் ரிலீஸ் பண்ணுறதா இருக்கு, அதனால வந்து நாங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டோம் சார். இதை 3ஆம் வேற படம் வருது, அதனால நான் தள்ளி வச்சுக்கிட்டோம். அவர் ஏதோ சொல்றாரு இருந்தார். அதனால் நிக்கில் முருகனை நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டா ப்ரொடியூசர் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் போய் அவனே சொல்லிடுவான். அப்புறம் வந்து வந்த உடனே மறுபடியும் 26ஆம் ஃபோன் பண்ண, என்னடா நிகழ்ச்சி இருக்கான்னு. இல்லை 3ஆம் படம் ரிலீஸ், அதனால 29ஆம் நிகழ்ச்சி வச்சுட்டோன்னு. சரி ஓகே, எப்படி இருந்தாலும் நான் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடாதுன்னு இறைவன் எழுதியிருக்காரு. அதனால இந்த நிகழ்ச்சி வந்த பிறகு ரொம்ப சந்தோஷம். விவேக பேசும்போது சொன்னான்னு நினைக்கிறேன் வந்து, அதாவது வந்து சரவணோட வெற்றிக்கு என்ன தாரக மந்திரத்தை அவங்க அப்பா சொன்னார்னு. அவங்க அப்பாவை நான் சந்திச்சிருக்கேன். 85லேருந்து 87 வரைக்கும் நான் சரவண சீட்டில் வந்து அங்கே ரங்கநாத் தெருவில் வந்து நான் வாடகை குடியிருந்தேன். அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அப்போ நான் வந்து அந்த கடைக்கு போவோம். உங்களுக்கு தெரியும், அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்போ சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டர்னா சம்பளம் வாங்காத ஒரு வேலைக்காரனுக்கு தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக சினிமாவில் இருந்துக்கிட்டு இருப்போம். அப்போது போய் அடிக்கடி கடைக்கு போவோம். கடைக்கு வாங்குவோம், வாங்க மாட்டோம். அப்போ 100 ரூபாய்க்கு கீழே வந்து 99 ரூபாய்க்கு சட்டை போட்டிருப்பாங்க. அந்த 100 ரூபா வந்தோடனே அந்த சட்டை வாங்கலாங்கிறதுக்காக போய் பார்த்துட்டு வருவோம். ஒரு தடவை வந்து தீபாவளிக்கு வந்து சித்ரா சார் இருந்தார், போயிட்டார். எனக்கு தீபாவளிக்கு வந்து எனக்கு ஒரு 500 ரூபா பணம் கொடுத்தாங்க. அதை வாங்கிக்கிட்டு ட்ரெஸ்லாம் எடுக்க போகலான்னு. எனக்கு 500 ரூபாய்க்கு ஒரு குடும்பத்துக்கே வந்து ட்ரெஸ் எடுக்க முடியும்னா சரவணா சூட்டில் தான் எடுக்க முடியும். அப்போ நான் என்னோட அம்மாவுக்கு, என் குழந்தை தம்பிக்கு, என் தங்கச்சிக்கு எல்லாருக்கும் வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு, நான் ஏற்கனவே பார்த்தா 99 ரூபான்னு அந்த சட்டை இருந்தது. அதனால அந்த சட்டையை எடுத்துகிட்டு நான் போகும்போது அவன் பார்த்தா அது பக்கத்து ரேக்லேருந்து இந்த ரேக்குக்கு மாறி இருக்கும்போது அது விலை வந்து 199. நான் கரெக்டாக கணக்கு பண்ணி 490 ரூபாய் வர்ற மாதிரி கணக்கு பண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே கவுண்டரில் கொடுத்தேன். கொடுக்கும்போது அங்கே போய் பார்த்துட்டு நான் அதுக்கு முன்னே 4 தடவை அந்த கடைக்கு வந்து பார்த்துட்டு போயிருக்கேன். எந்த சட்டை எடுக்கிறது, கணக்கு பணம் வந்தால் எந்த சட்டை எடுக்கலான்னு பார்த்துட்டு போயிருக்கேன். அப்போ பார்த்துட்டு இருந்தேன். அந்த சட்டையோட விலை 199. அப்போ வந்து 590 ரூபா வந்துடுச்சு. எங்கிட்ட 500 ரூபா தான் பணம் இருந்தது. உடனே எங்கள் அப்பா சொன்னார், அந்த பில்லு தப்பாக வந்துடுச்சு சார். நான் சொன்னேன், இல்லை சார் இது 99. கடையில் ஒர்க் பண்ண சொன்னார், இல்லை சார் பக்கத்து ரேக்லேருந்து இது மாறி வந்துடுச்சு அப்படின்னார். உடனே எங்கள் அப்பா சொன்னார், பரவாயில்ல சார் நீங்கள் வச்சுங்க அப்படின்னார். இல்லை சார் பணம் இல்லைன்னு.
பரவாயில்ல சார், பணம் வரும்போது கொடுக்கலாம், நீங்கள் வச்சுங்கன்னு. அதாவது வந்து 100 ரூபாய்க்கு சட்டை வாங்கணுனுக்கும் அவருக்கு அதே மரியாதை கொடுத்தாரு, லட்சம் ரூபாய்க்கு சட்டை வாங்கணும் அதே மரியாதை கொடுத்தாரு. அதாவது கஸ்டமரை மதிச்ச ஒரு முதலாளியாக இருந்தார். அதுதான் வந்து அவங்களோட வெற்றிக்கு ஒரு காரணமாக நான் நினைக்கிறேன். அதுபோல் இந்த படத்தை பார்த்த உடனே நான் துரைக்கு ஃபோன் பண்ணேன். துரை வந்து என்னோட மிக நெருங்கிய நண்பர்னா நான் வந்து கரட்னு பார்த்தோன்னு சொன்னேன், சூரியன் இது மாதிரி மாற்ற முடியும், ஒரு டைரக்டரால் மாற்ற முடியும். நிச்சயமா சூரியக்கு ஒரு எமோஷனல் கொடுத்து சூரிய கத்தி எடுத்து வெட்டினான்னா அந்த எமோஷனல் வர வைக்க முடியும்னா அது நீ ஒரு கிரேட் டைரக்டர் செந்தில், நீ நிச்சயமா ஒரு நல்ல படம் பண்ணுவ. அப்புறம் அது மாதிரி இந்த படம் பண்ணும்போது சொன்னேன், செந்தில் சரவணன் வந்து ஒரு தங்க முட்டை போடுற தங்க முட்டை போடுற ஒரு வாத்து நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்திருக்காரு. இன்னைக்கு நம்ம இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுறதுக்கு தயாரிப்பாளர்கள் தேவைப்படுறாங்க. தயவு செய்து இந்த படத்தை நீ நல்ல படமா எடுக்கணும், வெற்றி படமா எடுக்கணும், அது எங்களுக்கு நல்லது, எங்க தொழிலாளர்களுக்கு நல்லதுன்னு சொன்னேன். நிச்சயமா பண்றேன் சார் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு டீசர் ஒரு இது லுக் அனுப்பிச்சிருந்தார். உண்மையாகவே எனக்கு வந்து அந்த லுக் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது வந்து தப்பா எடுத்துக்கூடாது, சரவணன் லெஜண்ட் பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையா இருந்தது. இந்த பக்கம் தமிழ்னா அந்த பக்கம் என்னப்பா பணம் இருந்தா எது வேணாலும் பண்ணலாமான்னு. ஆனா லீடர் அந்த போஸ்டர் பார்த்த உடனே சொன்னேன், சரவணன் ஃபர்ஸ்ட்லயே நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க, இந்த படம் நிச்சயமா எல்லாராலும் வரவேற்கப்படும். ஏன்னா ஆடியன்ஸுக்கு வந்து படம் எப்படி ஓடுதுங்கிறது வந்து எங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா நான் வந்து ஒரு படத்தை 100 தடவை நாங்கள் ஒரு படத்தை 100 தடவை பார்ப்போம். டவுல் பாசிட்டிவ்ல வந்து அந்த படம் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் 100 தடவை பார்ப்போம். அதில் இருக்கிற தப்பு எங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் படம் ரிலீஸ் ஆகி முதல் நாள் அந்த ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸோட உட்காந்து பார்ப்போம் பாரு, அப்போ எல்லா தப்பும் கண்டுபிடிச்சிருவோம். அவன் எங்க கத்துறாங்க. அப்போ ஆடியன்ஸ் தான் அந்த படத்தோட உண்மையான டைரக்டர்ஸ். அப்போ ஆடியன்ஸா நான் வந்து பாடம் அந்த போஸ்டர் பார்த்தோன்னு சொன்னேன், சரவணன் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஆடியன்ஸுக்குலாம் ஒரு கோரிக்கை என்னன்னா, இந்த படத்தை ஜெயிக்க வைங்க, இல்லைன்னா ஜெயிக்க வைக்கிற வரைக்கும் படம் எடுத்துட்டாரு பாருங்க. அதனால இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அதாவது வந்து என்னன்னா வணிகத்துறையில மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணார் அவங்க அப்பா. அதாவது நேர்மை, குறைந்த லாபம், நிறைய கஸ்டமர்ஸ், இதுதான் அவங்களோட வெற்றியோட இன்னொரு தாரக மந்திரம் நினைக்கிறேன். அப்புறம் இப்போ ஒரு செய்தி படித்தேன், அதாவது சினிமா துறையில் வந்து நிறைய சின்ன படங்கள் எடுக்க போறாரு அப்படின்னு. உண்மையாகவே வந்து சரவணன் எங்கள் சினிமாவுக்கு வந்து நிறைய தயாரிப்பாளர் தேவைப்படுறாங்க. உங்களை மாதிரி உங்கள் அப்பா எப்படி வந்து வணிகத்துறையில் ஒரு சாதனை பண்ணாரோ அது மாதிரி நீங்கள் திரைத்துறையில் மிகப்பெரிய சாதனை பண்ணணும். இது போல் வந்து நீங்கள் ஒரு 50 இல்லை 100 படங்கள் கூட எங்களை எடுத்து எங்கள் திரைத்துறையை வாழ வைக்கணும். நிச்சயமாக உங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் ரசிகர்கள் உங்களுக்கு ஒரு மகுடம் கொடுவாங்க. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சந்தோஷ் ப்ரோ, ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். லெஜண்ட் சாரோடைய 2வது கொலாபரேஷன் இது எங்களுக்கு. லெஜண்டுக்கு அப்புறம் லீடர். ஸோ ஹாப்பி. திங்க் மியூசிக் வந்து இந்த ப்ராஜெக்டில் கொலாபரேட் ஆனதுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம டைரக்டருடைய கடைசி படம் கருடனும் வந்து பிளாக் பஸ்டர், கருடனும் வந்து திங்க் மியூசிக் தான். அந்த வகையில் இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரவணன் சார் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் த மோஸ்ட் எனர்ஜெட்டிக் பர்சன் யூ ஹவ் எவர் சீன். ஏன்னா அவரோட மீட்டிங் பண்ணிட்டு வரும்போது அவருடைய எனர்ஜி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம பொதுவாக நிறைய டெபியூ டேலண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த ஒருத்தருடைய எனர்ஜி லெவல் என்னன்றது நம்மளால வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அந்த வகையில் சரவணன் சாரோடைய எனர்ஜி லெவல் வந்து என்றைக்குமே அது வந்து வேற லெவலில் இருக்கு. நம்ம ஹீரோ கதாநாயகன், இந்த விழாவின் கதாநாயகன் ஜிப்ரான் அவர்களை பற்றி நான் சொல்லி ஆகணும். அவருடைய முதல் படம் வாகை சூடுவா திங்க் மியூசிக் தான் லான்ச் பண்ணோம். அப்பையிலிருந்து இப்போ வரைக்கும் ஜிப்ரானோடைய மோஸ்ட் ஆஃப் தி ஆல்பம்ஸ் வந்து திங்க் மியூசிக் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த ஆல்பம்ல வந்து பார்த்தீங்கன்னா 6 பாடல்கள் இருக்கு. கவிஞர் கபிலன் சார், விவேகா சார் அண்ட் மோகன் ராஜன் எல்லாரும் வந்து வரிகள் ரொம்ப அருமையாக எழுதியிருக்காங்க. 6 பாடல்களும் வந்து சார்ட் பஸ்டர் ஹிட் ஆகும். மொத்த குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். செல்வமணி சார் அவர்களுக்கும் சந்தோஷ் நகர் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ.
ரொம்ப ரொம்ப நன்றி. ஒவ்வொரு இடமும் விஷுவலாக அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்கோம். எங்களை ஜார்ஜியாவிலேருந்து இங்கே ஜெய்ப்பூர்லேருந்து எவ்வளோ இடங்களில் ஷூட் பண்ணியிருக்கோம். எல்லா இடத்துலையும் எவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருந்தது, அது எல்லாத்தையும் எப்படி பண்ணுன்றது இந்த ஹோல் டீமும் அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்கு. விஷுவலாக அது தேட்டரில் பார்க்கறதுக்கு நாங்களே ரொம்ப ஆர்வமாக இருக்கோம், இவங்களும் ஆர்வமாக இருக்கிற மாதிரி தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூண்ணே. எல்லாருக்கும் வணக்கம். துரை சார் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து கொடி படத்தில் வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து நிறைய இடத்துல பார்த்துட்டு நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நல்லா வருவீங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பார். அப்புறம் அடுத்து லீடர் படத்தில் வந்து கூப்பிட்டு நீ வந்து ஒரு ரோல் பண்ணப்பா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ண வச்சாங்க. ரொம்ப நன்றி சார் அதுக்கு. அப்புறம் லெஜண்ட் சார், நீங்கள் உண்மையாலுமே வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சார், எல்லாருக்குமே பெரிய இன்ஸ்பிரேஷன் சார். சினிமாவில் வந்து ஜெயிக்கணும்னு நினச்சா ஹார்ட் ஒர்க் பண்ணால் டெடிக்கேஷனாக இருந்தால் ஜெயிக்கலான்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் சார். எனக்கெல்லாம் வந்து நான் வந்து நீங்கள் வந்ததுலேருந்தே எல்லாரும் கூட ஃபைட் பண்ணியிருக்கேன் சார். அவர் ஒரு நாள் வருவார், அன்னைக்கு எல்லாரும் கை தட்டுவீங்க அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு இந்த ஆக்ஷன் டீசர் பார்க்கும்போது எப்படி இருந்தது, வேற மாதிரி சார், வேற மாதிரி. அதே மாதிரி வந்து ஜிப்ரான் அண்ணா அந்த முருகர் சாங் நீங்கள் போட்டிங்கல்ல, அது பாடும்போது ஒரு கோவிலுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கும்ல, கோயில் உள்ளே போயிட்டு நம்ம மனசார சந்தோஷமாக வேண்டிட்டு நம்மளோட நினைச்சதெல்லாம் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல். நான் அந்த பாட்டு உண்மையிலே வேற லெவல் சூப்பராக பண்ணீங்கன்னா. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். அடுத்தடுத்து எப்படி வந்து நிறைய ஹீரோஸ் பண்ணும்போது அவங்க கூட ஒரு காமெடியனாக ட்ராவல் பண்ணிகிட்டே வருவாங்களோ, அந்த மாதிரி லெஜண்ட் சார் உங்க கூட ட்ராவல் பண்ண ஆசைப்பட்றேன். அந்த ட்ரெயினை தவிர எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணுறேன், ஏன்னா அது பயங்கரமாக இருக்குது. சூப்பர் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம், பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம் சார். நான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேஜை வந்து நான் தேங்க்ஸ் பண்ணுறதுக்காக நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் எனக்கு டைரக்டருக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும். இந்த படத்தில் எனக்கு தொடர்ந்து இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்தது மட்டும் இல்லை, தொடர்ந்து எனக்கு கண்டினியூஸாக எல்லா படத்துலையும் வாய்ப்பு கொடுத்துட்ருக்காரு. அதுமாதிரி ப்ரொடியூசர் சார் உங்களுக்கும் நன்றி சார். ஜார்ஜியா கூப்பிட்டு போனதுலேருந்து இங்கே ஜெய்ப்பூரில் எல்லாம் பண்ணதுலேருந்து எல்லாமே எங்களை இது மாதிரி ஒரு சின்ன வளர்ந்த ஒரு ஆர்டிஸ்ட்லாம் எங்களை ஃபாரின் கூப்பிட்டு போய் எல்லாம் பண்ணது எல்லாத்துக்குமே நன்றி. ப்ளஸ் சார் கூட நடித்தது ஒரு ரொம்ப முக்கியமான அனுபவமாக இருக்குது. ஏன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சார். அவருக்கு நம்ம டைரக்டர் சார் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காரு அவர்கிட்ட நல்லா. அது மாதிரி ஜிப்ரான் சார் நீங்கள் பாடினது உண்மையுமே பயங்கரமாக இருந்தது சார், சிலுத்துருச்சு அப்படியே அங்கே முன்னாடி உட்காந்துருக்கும் போது. வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். இப்போ கருடன் எப்படி பிளாக் பஸ்டரோ அது மாதிரி இந்த படமும் பிளாக் பஸ்டர், அது மாதிரி சக்ஸஸ் மீட்டுக்கு இதே மாதிரி நாங்களும் வரணும், எல்லாரும் வரணும். நீங்கள் தயவுசெய்து எல்லாருமே இந்த படத்தை வெற்றி படமாக ஆகணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி, என் தாய்க்கும் தந்தைக்கும் நன்றி. இப்படி ஒரு பிரம்மாண்டமான மேடையில் எனக்கு நிற்க வாய்ப்பு கொடுத்த எங்கள் இயக்குனர் துரை செந்தில் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் நம்மளுடைய லெஜண்ட் சரவணன் சார், அவங்களுக்கு பெரிய நன்றி. மெயினாக சொல்லணுன்னா என் பையன் தான் சாரோட பெரிய ஃபேன். லெஜண்ட் படம் ரிலீஸ் ஆனப்போ கண்டிப்பாக போய் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படம் அது லெஜண்ட். அது மட்டும் இல்லாமல் படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவரோட பர்த்டேக்கு கண்டிப்பாக என்ன அவர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம். நீங்கள் தான் டாடி பெரிய நடிகராச்சே, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னாரு. என்ன சொல்கிறது, பட் நான் பாடி சரவண ஸ்டோர் கூட்டிகிட்டு போன பையனை அங்கே இருந்த பெரிய போஸ்டர்ஸ் அந்த இதெல்லாம் பார்த்து ஆல்மோஸ்ட் அவன் ஹாப்பி. அப்போ அவன் சொன்னது தான், டாடி அப்பா எப்படியாவது நீங்கள் லெஜண்ட் சாரோட படத்தில் நடிங்க. சரி நானும் வாய்ப்பு தேடுறேன், நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கேன், கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து நான் சாரோட ஆஃபீஸ்க்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். பட் அது காட்ஸ் விஷ் தான். அண்ட் துரை செந்தில் சார் அண்ட் லெஜண்ட் சார் 2 பேரும் உண்மையிலே மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி பெறணும், எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. மீடியா ப்ரெஸ் பீப்புள் வந்திருக்க அத்தனை பேருக்கும், எங்களை வாழ்த்த வந்திருக்கிற அத்தனை சினிமா பிரபலங்கள் லெஜண்ட்ஸ் அத்தனை பேருக்குமே நன்றி நன்றி. தேங்க்யூ. பேசுனா லாஸ்ட்டில் தான் பேசுவேன்னு வெயிட் பண்ணியிருக்கீங்க, சில வார்த்தைகள். மேடை தான் கொஞ்சம் பயம், அதுதான், வேறு ஒன்றும் இல்லை சார். முதல்ல துரை செந்தில்குமார் சாருக்கு ரொம்ப நன்றி, லெஜண்ட் சரவணன் சாருக்கு ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நாங்கள் கோஆப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். யோகி அண்ணா, பத்மண்ணா, வேலண்ணா, ஜாசியா மறக்கவே முடியாது. நீங்கள் ரொம்ப பயங்கரமாக வேலை பார்த்தீங்க, ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட வேலை பார்த்ததுக்கு சார்.
ஜிப்ரான் சார் மியூசிக் பயங்கரம். ஐயோ தெரியும் சார், பயங்கரம். பிரதீப் ப்ரோ மாஸ் ப்ரோ, நீங்கள் செம ப்ரோ ஒர்க்கு. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். அண்ட் லெஜண்ட் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் கடைக்கு வந்து விளம்பரங்களுக்கு இது மாதிரிலாம் போகும்போதே வந்து சார் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு எப்பவுமே பேசும்போது இந்த லீடர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, எப்பவுமே தன்னை மட்டுமே பெருமைப்படுத்தாமல் தன் கூட இருக்கிற எல்லாரையுமே அவர்களுடைய பெருமையை பெருமைப்படுத்தக்கூடிய மனிதர்கள் நாங்கள் பார்க்குற இடங்கள்ல ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. நாங்கள் எப்போ கடைக்கு போனாலும் சார் எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்கிற ஒரே வார்த்தை, நிறைய நல்லா பண்ணுங்க, நிறைய படங்கள் பண்ணுங்க, நிறைய மேடைகள்ல உங்களை பார்க்கிறேன்னு ஒவ்வொரு முறையும் அந்த ஊக்கப்படுத்துற விதம். கவிஞர் வாலி சொன்ன மாதிரி ஊக்கப்படுத்தினால் ஊக்குவிப்பவன் கூட ஒரு நாள் தேக்கு வைப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய கலைஞர்களை ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிற மனிதர். ஆனா எனக்கு என்ன பெரிய வருத்தம்னா, இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு 6 மாசத்துக்கு சரணா ஸ்டோர் பக்கம் போக முடியாது. ஏன்னா தெரியாம 2 வார்த்தை திட்டி வச்சிருக்கேன் சார். அது நான் சொல்லல, இயக்குனர் தான் எழுதி கொடுத்தாங்க. அதுல ஒரு எழுத்து கூட என்னுடைய சுய எழுத்து கிடையாது. அதை நான் சொல்லிடணும். அதே மாதிரி இயக்குனர் அவர்கள் எப்படி யோசிச்சாங்கன்னு தெரியல. இந்த படத்துல என்னுடைய கணவரும் நடிச்சிருக்காரு. ஓலா கிடையாதுரா தம்பி, வீட்டுல எப்படி அமைதியா இருப்பாரோ படத்துல அமைதியா தான் இருந்தாரு. நானும் ஏதாவது ஒரு இடத்துல வாயை திறந்துருவாரான்னு எட்டி பார்த்தேன். கடைசியா சாரே பல தடவை அவர் ஆக்ஷன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து சொன்னாரு, ரியாக்ஷனே கம்மியா இருக்கு மேடம். நான் சொன்னேன் 15 வருஷமா ரியாக்ஷனே இல்லாம தான் சார் இருக்காரு. நீங்க என்ன சார் 2 நாள்ல இவ்வளவு கண்டுபிடிக்கலாமா சார் அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய ஊக்கப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் லெஜண்ட் சாரை பத்தி நிறைய விஷயங்கள் வணிகத்துறை சார்ந்து சினிமா துறை சார்ந்து நிறைய விஷயங்கள் சொன்னாலும், நான் பார்த்த விஷயம், நம்ம பார்த்த விஷயம், சரவணா ஸ்டோர் போயிட்டோம் அப்படின்னா எங்களை தாண்டி அங்க பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிடுறதுக்காகவே கடைக்கு வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. உணவை மிக குறைந்த விலையில கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் அவரு. அவங்க ஊர்ல தான் நாங்க ஷூட்டிங் போறோம். அவர் ஏன் லீடர்னு சொல்றேன்னா, சாரோட ஊர்ல நடிக்கிறவங்களுக்கு சாப்பாடு உண்டு, இருக்கிற கூட இருக்கிறவங்களுக்கு உணவு உண்டு. ஆனா அந்த ஊருக்கே உணவு உண்டு அப்படின்னா, அந்த ஒட்டுமொத்த ஷூட்டிங் டேட்லயும் ஷூட்டிங் ஆரம்பிச்சதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் யார் வேணாலும் வந்து சாப்பிடலாம்னு சொன்னாங்கல்ல, அள்ளி அள்ளி கொடுத்த கைக்கு சொந்தக்காரர் உண்மையிலேயே லீடர் சரவணா அண்ணன் மட்டும்தான். அதை நான் ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். அண்ட் இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. அண்ட் பாக்யராஜ் சார் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் ஜிப்ரான் சார் தேங்க்யூ ஸோ மச் சார். அவ்வளோ அழகா அந்த பாடல் கேட்டேன், ரொம்ப சந்தோஷம். மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாருக்குமே உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. இந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையும். அடுத்த படத்துல லெஜண்ட் சாரே யோசிக்கலாம், நிஷாவையே கதாநாயகியா போட்டுடலாமோ. பாத்தீங்களா எங்க சுத்தி எங்க வந்திருக்காங்கன்ட்டு. இல்ல இப்ப தெரிஞ்ச வீட்டுல அண்ணா அமைதியா இருக்காருன்னு 15 வருஷம் இல்ல 50 வருஷம் ஆனா நீங்க மட்டும் தான் பேசுவேன். அண்ணா அமைதியா தான் இருப்பாரு. இல்ல செந்தில் சார் கூட யாராவது ஒரு ஆள் தம்பி யோசிக்கலனாலும் இந்த மாதிரி யோசிக்க சொல்லிட்டு போறணும்டா தம்பி. நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானே? ஏன்னா நான் படம் எல்லாம் முடிச்சுட்டு சாருக்கு அடுத்த விளம்பரத்துக்கு வந்தப்ப பூவை நான் கொஞ்சம் டிசைனா வச்சுட்டேன். லெஜண்ட் சார் அப்படி திரும்பவும் சொன்னார், வயசான காலத்துல இதெல்லாம் நமக்கு தேவையா? அந்த மாதிரி நிறைய பேர் பார்க்காத முகம், நகைச்சுவை உணர்வு, அள்ளி கொடுக்கக்கூடிய குணம், இதெல்லாம் எல்லாமே அவர்கிட்ட இருக்கிறதுனால ஒரு பெரிய சந்தோஷம். மக்கள் மனதுல முழுமையா இடம் பிடிச்சிருக்காங்க. எல்லாவற்றையும் தாண்டி கல்வியை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வள்ளலாக இருக்கிறாங்க. இந்த படம் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். எங்களை மாதிரி சின்ன கலைஞர்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு தரணும் அப்படிங்கறத இந்த மேடையில பதிவு செஞ்சு எல்லாருக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை சகோதரர்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ. சூப்பர் காவல். தேங்க்யூ so much. ஃபர்ஸ்ட் அக்காக்கும் ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கணும். ஏன்னா எவ்வளவு பெரிய பயணம், எவ்வளவு வளர்ச்சின்னு தெரியும். எங்க சின்ன திரை நயன்தாராவுக்கு மீண்டும் ஒரு பெரிய கைத்தறல். ஐஸ்வர்யா மேம் ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், முன்பு அமர்ந்திருக்கும் என் ராசுகுட்டி அவர்களுக்கும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறேன். இங்கே பத்திரிகை நண்பர்களை ரொம்ப வருஷம் ஆச்சு உங்க எல்லாரையும் பார்த்து. லெஜண்ட் சரவணன் சார், உங்களை பற்றி நான் என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் எவ்வளோ நல்ல மனுஷன் அப்படின்னா. நான் அதை பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினேன்.
அதாவது ஓப்பனாக சொல்ல போனோம்னா படங்களே இல்லாத நேரத்தில் எனக்கு இந்த படம் வந்துச்சு. இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ரோலாக இருந்தால் கூட இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. எஸ்பெஷலி நான் வந்து முன்னாடி துரை செந்தில் சாரோடைய எல்லா படங்களும் பார்த்துருக்கேன். பட்டாசு எஸ்பெஷலி என்னுடைய ஃபேவரட் படம், ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா அது வரைக்கும் அடிமுறைங்கிறது ஒன்று என்னன்னு எனக்கு தெரியாது. நான் மார்ஷல் ஆர்டிஸ்டில் இருந்தால் கூட எனக்கு தெரியாது. அதை கற்றுக் கொடுத்தது அவர் தான். இப்போ திருப்பி திருப்பி பார்க்குற ஒரு படம் அது. ஸோ இந்த படம் வந்தபோது அவரோட டைரக்ஷனில் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் லெஜண்ட் சரவணன் சாரை பற்றி நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் நான் சொல்லலாம். பெய்டு பிக்னிக் இந்த படம் எனக்கு இருந்தது. ஓசியில் ஜாலியாக நான் ஜெய்ப்பூர் சுற்றி பார்த்தேன் சந்தோஷமா. செம்ம சாப்பாடு, செம்ம ட்ரீட்மெண்ட், என்னை ராணி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. சச் அ லவ்லி ஹீரோயின் ஆல்சோ. ஹீரோயினோட மதர் கேரக்டர் தான். சச் அ டார்லிங் ஷீ இஸ். ஆல் இன் ஆல் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஜிப்ரான் சார் உங்களுடைய லைவ் சிங்கிங் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். கூஸ் பம்ப்ஸ். அண்ட் இந்த காலகட்டத்தில் எத்தனையோ டெக்னீஷியன்ஸுகளுக்கு என்ன மாதிரி நான் ஒரு டெக்னீஷியன் தான் கூப்பிட்டு வேலை கொடுத்து சாப்பாடு போட்டு பணம் கொடுத்து அவங்கள அவ்வளோ தங்கமாக பார்த்துக்கிட்ட லெஜண்ட் சரவணன் சாருக்கு என் மனமார்ந்த நன்றி. இந்த படம் மட்டும் இல்லை, நீங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே மாபெரும் வெற்றி அடையணும்னு அந்த லீடருங்கிற பேரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை மாதிரி லீடர்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் சார். நாடும் நல்லா இருக்கும், வீடும் நல்லா இருக்கும் கண்டிப்பா. ஸோ பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நான் வந்து ஃபஸ்ட்டு துரை செந்தில் அங்கிளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் சிரித்தேன், அழுதேன், கோவமாக இருந்தேன், சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் இருந்தது. எல்லா சீனும் பார்த்து பார்த்து டைரக்ட் பண்ணாங்க. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி இன் பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்ஸ் துரை செந்திலுக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு கேமராமேன் வெங்கட் அங்கிள். ஆக்சுவலாக வெங்கட் அங்கிள் வந்து எங்கள் அப்பாவோட டிக் 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 படத்தில் ஆக்சுவலாக கேமராமேனாக ஒர்க் பண்ணாங்க. என் அப்பா சொல்லிகிட்டே இருப்பார், லக்கி கேமராமேன் சொல்லிகிட்டே இருப்பார். இப்போது நான் இந்த படத்தில் லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் இப்போது. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஜிப்பான் அங்கிள். டீசர்லேயே நான் உங்களோட மியூசிக்கல் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போது படத்தில் என்ன பண்ணியிருப்பாங்களோன்னு பார்க்க எக்ஸைட்டடாக இருக்குது. நெக்ஸ்ட் சாம் வந்து படத்தில் என்னோட ஃப்ரெண்டாக நடிக்கணும். ஆனால் உண்மையிலேயே நல்ல ஃப்ரெண்டாக தான் இருக்கா இப்போது. அப்போ எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் கிடச்சிருக்கு. ஆனால் இப்போது பெரிய ஃப்ரெண்டு சந்தோஷ் அங்கிள். ஆக்ஷன் சொல்லும் போது லெஜண்ட் அங்கிளோட ஃபைட் பண்ணுவாங்க. கட்டு சொன்னாங்களா என்னோட வந்து விளையாடுவாங்க. நெக்ஸ்ட் ஆண்ட்ரே ஆண்டி. யூஸ்வலாக என்னோட அத்தை தான் ஷூட்டிங்க்கு வருவாங்க. ஆனால் ஆண்ட்ரே ஆண்டி வரும்போது மட்டும்தான் என் அப்பா சொல்லுவாங்க, நான் வரேன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க என் அப்பா. நெக்ஸ்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் லெஜண்ட் அங்கிள். லெஜண்ட் அங்கிள் அண்ட் நான் உங்ககிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணோம். இப்போது நீங்கள் வந்து அந்த டீச்சரையே பார்த்திருப்பீங்க. நானும் சாமும் ஒரு கிளிஃபு மேலே நிற்போம். ஸோ அப்போது லெஜண்ட் அங்கிள் வந்து எங்களை காப்பாற்றும் போது அவங்க ஆக்சுவலாக ஸ்லிப் ஆயிட்டாங்க. ஆனால் எப்படியோ பேலன்ஸ் பண்ணி இது பண்ணிட்டாங்க. அப்போ எனக்கும் சாமுக்கும் ஒரு மினி ஹார்ட் அட்டாக் வந்தது. எங்களுக்கு டைலாக் எல்லாம் மறந்துருச்சு. அவங்களோட பெஸ்ட்டு ஹார்ட் ஒர்க்கு தான் அந்த ட்ரெயின் சீக்வென்ஸில் பார்த்தேன். அந்த ட்ரெயினில் ஃபைட் பண்ணும்போது நானும் அவங்க கூடியே பார்த்தேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு பண்ணிங்க அங்கிள். ஆனால் நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ஆனால் இவ்வளோ ரிஸ்க் எடுக்காதீங்க அங்கிள் ப்ளீஸ்.
நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றீங்க பட் இவ்ளோ ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இருக்கு நான் இந்த படத்துல நடிச்சேன். யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ எங்க பாட்டிக்கு தான் ரொம்ப சந்தோஷம். எதுக்கு தெரியுமா? ஏன்னா அப்போதான் அவங்களுக்கு சரவணா ஸ்டோர்ஸ்ல டிஸ்கவுண்ட் கிடைக்கும். And special thanks to நிக்கில் முருகன் அங்கிள். நன்றி. ஒரே நிமிஷம் தங்கம், நீ எத்தனாவது படிக்கிற? எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிற? 5வது. 5வதா? ஏங்க தயவு செய்து கை தட்டுங்க. 5வதுல நம்ம என்ன பண்ணிருந்தோம் நினைச்சு மட்டும் பாருங்க. ஸ்டேஜ்ல பேசுற விதம் அப்படி கரெக்டா மார்க்ல நின்று நம்ம தான் ஸ்கூல்ல டீச்சர்கிட்ட திட்டுவாங்க வெளியே நின்றுட்டு இருப்போம். ஒவ்வொருத்தரையும் அவ்வளோ அழகா அட்ரஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா நீ அங்கிள் ஆன்டின்னு கூப்பிடும்போது தான் ஒருத்தரும் ஃபீல் பண்றாங்க, ஐயோ ஹீரோயின்லாம் பயப்படுறாங்க, ஐயோ என்ன அப்படி கூப்பிட்டுருவீங்க அப்படின்னு. சூப்பர்டா தங்கம், லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. செம்மையா பேசுறீங்க, இன்னும் நீங்க கலக்கணும், எங்களை மனமார்ந்த வாழ்த்துக்கள். Thank you. Good evening everyone. I'm happy to be a part of this movie. Shooting spotல நான் நிறைய லேர்ன் பண்ணேன். So thank you director uncle and thank you legend uncle. Thank you to EL. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஃப்ரீ டைம் அப்போ நானும் ELலும் நிறைய கேம்ஸ் விளையாடிருக்கோம், புக்ஸ் ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ EL. தேங்க்யூ டு எவ்ரி ஒன். வணக்கம். ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் டைரக்டர் துரை செந்தில் சார். அவர் கூட இது செகண்ட் படம். ஃபஸ்ட்டு கோடி ஒர்க் பண்ணேன். அவரோட படங்கள் எல்லாமே எனக்கு ஃபேவரட். பட் அதில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம் கோடி. எல்லா படமும் எனக்கு பிடிக்கும். பட்டு இப்போ லீடர் பார்த்த அப்புறம் எனக்கு கொடி பிடிக்கல, எனக்கு லீடர் தான் சார் பிடிச்சிருக்கு. உங்களோட லிஸ்ட்டில் இதுதான் இப்போ ஃபஸ்ட்டு, இந்த ஃபஸ்ட் லிஸ்ட்டில் வந்துச்சு சார். ரெண்டாவது, நீங்கள் பார்க்குற விஷுவல், நீங்கள் என்னென்னலாம் இந்த படத்தில் பார்க்க போகிறீங்களோ இதுக்கு எல்லாத்துக்கும் முழு சொந்தக்காரர் அவர் தான். இது எல்லாமே அவரோட விஷன், அவரோட விஷனரி. நாங்கள் எல்லாம் ஒரு டூல் தான், அதை வந்து டெலிவர் பண்ணுற டூல் தான். ஸோ எனக்கெல்லாம் ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு. இது வேணும் இது வேணாம் அதோட இது பண்ணிப்பாரு, மற்றபடி ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். அதனால தான் எங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக என்னால் ஒர்க் பண்ண முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து லெஜண்ட் சார். லெஜண்ட் சார் வந்து எங்கள் ஹீரோ. அப்புறம் லெஜண்ட் சார் இந்த படத்தோட ப்ரொடியூசரும் கூட. சார் என்ன பண்ணுவார்னா, நாங்கள் வந்து ஏதாவது ரெக்குவயர்மெண்ட் இருக்கும், சார்கிட்ட போய் நான் கேட்போம், சார் இது பண்ண நல்லா இருக்கும், இது பண்ண ஓகே சார் பண்ணிக்கோங்க, சந்தோஷமா ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு. திருப்பி கேட்போம், திருப்பி அதையே சொல்லுவார், சந்தோஷமா ஒர்க் பண்ணுங்க சார். என்ன இது இவர் எதுவுமே எப்பவுமே இது அவுட் எப்படி வரும், ஒரு ப்ரொடியூசர் அப்படி தானே கேட்பாங்க, அவ்வளோ செலவு பண்ணுறோம், ஒரு அவுட் வரும், இதை கேட்கவே மாட்டேங்கிறாரு, சந்தோஷமா ஒர்க் பண்ணுங்க போதும் அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்து பொதுவாக ஒரு கேமராமேனுக்கு வந்து ஒரு ஷாட் எடுக்கிறோம். அந்த படம் ஃபுல்லாக ஷூட்டிங் முடிஞ்ச அப்புறம் எடிட்டில் பார்க்கும்போது ஒரு சின்ன டிஃபர் ஆகும். ஐயோ இது பெட்டராக பண்ணியிருக்கலாமா, ஐயோ இன்னும் இதை தெளிவாக பண்ணியிருக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணும். பட் எனக்கு இந்த படத்தில் 100% சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. எல்லா டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கும் எக்ஸாக்டாக பக்காவாக இருந்தது. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ஒரு டெக்னீஷியனை அவருக்கு ஒர்க் பண்ணுறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிட்டா அந்த ப்ராடக்ட் தரமாக வர ஆட்டோமேட்டிக்காக வரும்ன்றது அவரோட எண்ணம். அதனால தான் அவர் இந்த உயரத்தில் இருக்காரு. ஸோ ஒரு ஆக்டராக வந்து சார் வந்து ஒரு சீசன்டு டைரக்டர், ஒரு ஹை இன்டென்ஸ் ஸ்க்ரீன் பிளே பண்ணுற ஒரு டைரக்டர் கிட்ட நடிக்கிறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அதை டெர்மெண்டஸாக எஃபர்ட் போட்டு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. எமோஷன் சீன்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பெஸ்ட்டாக வரும்னு பண்ணியிருக்காரு. அவருக்கு இது செகண்ட் படம்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா என் பேரை நான் மாற்றிக்கிறேன். அப்புறம் அப்படியே ஆப்போசிட், ஆக்ஷன் வந்தால் பட்டையை கிளப்பிடுவாரு. நான் எக்ஸாஜரேட் பண்ணல, படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த படம் வந்து ஒரு எமோஷன், ஒரு ஆக்ஷன் எல்லாமே ஒரு பவர் பேக்டாக வந்திருக்க படம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் உங்களுக்கும் பிடிக்கும். தேட்டரில் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் மை டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், எல்லா நடிகர் எல்லாருக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். நான் துரை செந்திலோட 15 வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். அவருடைய முதல் படம் எதிர்நீச்சலில் தொடங்கி இப்போ அவருடைய 6வது படத்துலையும் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ரொம்ப நன்றி. முதல்ல அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்து லெஜண்ட் சார், உங்களுக்கும் தேங்க்ஸ் சார். நிறைய பேர் பேச வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன்.
அதனால் இதோடு முடிச்சுக்கிறேன். நன்றி. இல்லைனாலும் சார் ரொம்ப நிறைய எல்லாம் பேச மாட்டாரு. இஸ் a man of few words தான், அதனால அவர் மைக்கை பாஸ் பண்றாரு. எல்லாருக்கும் வணக்கம். துரை செந்தில் வந்து ரொம்ப ஃபேவரட் டைரக்டர் லிஸ்ட்டில் எனக்கு எப்பயுமே இருப்பார். சினிமா பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு ரொம்ப ஃபேவரட் டைரக்டர். எப்போ ஒர்க் பண்ணலான்ற ஆசையில் இருந்தேன். அப்போ வந்து சூரி அண்ணனோட பண்ணுறாரு, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் அது வந்து அந்த படம் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி யோசித்தேன், சூரி அண்ணன் இவர் காம்பினேஷனில், ஏன்னா பெரிய பெரிய ஹீரோஸோட பண்ணார், சூரிய அண்ணன் என்ன பண்ணுவாருன்னு யோசிக்கும்போது பயங்கர கான்ஃபிடென்ட்டாக மாதம் ஒன்று பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த படம் பார்க்கும்போது, ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. செகண்டு லெஜண்ட் சாரோட பண்ணுறாரு அப்படின்னும் போது எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இந்த கெட்டப்போட ஒரு போஸ்டர் காருக்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி அதுலேயே புரிஞ்சிருச்சு என்ன பண்ண போகிறாரு எப்படி. ஏன்னா கெட்டப்லேயே 100% ஒரு நேச்சுரல் லுக்கு ரொம்ப ஜென்யூனாக இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேயே. அதுலேயே எனக்கு ஆல்ரெடி ஒர்க் பண்ணனால எப்படி வரப்போகுதுன்ற ஒரு ஐடியா வந்துச்சு. சூப்பராக வந்திருக்கு சார் படம். ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணேன். அந்த டீசர்லாம் வந்து ஒரு 2 hours ஒரு 4 hours வந்து டக்குன்னு ரெடியாச்சு. மேஜிக் தான் சார் அது. உங்களுக்கு அந்த பிளெஸிங்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல. நான் சும்மா ஒரு 4 மணி நேரம் உட்காந்து அப்படி ஒரு செம்ம டீசர் வந்துச்சு. அண்ட் லெஜண்ட் சார், உங்களுக்கு எனக்கும் பெரிய கனெக்ஷன் இல்லை, ஒரே ஒரு ஃபோன் கால் தான் பண்ணீங்க. அதில் வந்து ஒரு கேள்வி கேட்டீங்க, எனக்கு வந்து இந்த படத்துக்கு அப்புறம் சினிமாவில் ஒரு இடம் கிடைக்குமா, எனக்கு நிரந்தரமாக ஒரு இடம் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்க. கண்டிப்பாக கிடைச்சிரும் சார். இந்த படம் முடியும் போது நான் சொல்கிறேன்னு சொன்னேன். கண்டிப்பாக உங்களுக்கு தேங்க்யூ. அண்ட் ஹீரோயின் ரொம்ப செமையாக பண்ணியிருந்தாங்க. நான் அவங்க தெலுங்குலலாம் நிறைய படம் பார்த்துருக்கேன். ஸோ தேங்க்யூ. ஜிப்ரான் சார் நல்லா இருந்துச்சு சார். உங்களோட ஆர்ஆர்எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ தான். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க மீடியா பீப்புள் அண்ட் நிறைய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்திருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஸோ நான் ஃபஸ்ட்டு துரை சார் பற்றி பேசணும். ஏன்னா நான் கொடியில் வந்து தனுஷ் சாருக்கு வந்து டபுள் ஆக்ஷன் அப்போ வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ எனக்கு வந்து துரை சார் நல்லா தெரியும். ஸோ நான் அப்புறம் மாஸ்டராக நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு கருடனில் வந்து என்னை கூப்பிட்டுருந்தாரு, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் ஃபஸ்ட் டைமாக அவர் கூட சேர்ந்து எனக்கு வந்து ஒர்க் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ கருடனில் வந்து எப்படி என்னை நம்பி என்னை ஃபுல்லாக ஃப்ரீடம் கொடுத்து என்னை வந்து அந்த படத்தை ஒன்றுமே என்னை கேட்கல, இந்த ஷாட் இப்படி வேணும் அப்படி வேணும்ல, என்னை ஃபுல்லாக ஃப்ரீடமாக விட்டார். ஸோ கருடனில் அதுமாதிரி கொடுத்தாரு. ஸோ எனக்கு அதே மாதிரி நான் அவர் நம்பிக்கை காப்பாற்றிட்டேன். ஸோ அதே மாதிரி தான் லீடருக்கும் கூப்பிட்டுருந்தாரு. கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ கேட்டேன், யார் சார் ஆர்டிஸ்ட்னா அப்போ சொன்னார், இது மாதிரி லெஜண்ட் சார் தான் பண்ணுறாங்க அப்படின்னு. நான் சின்ன வயசுலேருந்து அவர் கடையில் எல்லாமே வாங்குவேன். கடைசியில் வந்து அவர் படம் பண்ணுறேன்றதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ சார். அண்ட் டைரக்டர்ஸோட டீம் பற்றி சொல்லணும். ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. உங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தென் நம்ம ஆர்ட் டைரக்டர் சார், எங்களுக்கு வந்து செட்டு மாதிரி போடாமல் ரொம்ப ரியலிஸ்டிக்காக எங்களுக்கு கொடுத்து, எது கேட்டாலும் உடைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்து, அது எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்தது நன்றி. அண்ட் ஆர்ட் டைரக்டர் டீம், அசிஸ்டன்ட் ராஜானா, மற்ற டீமுக்கு நன்றி. அண்ட் கேமராமேன் சார், அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னா நான் எந்த ஷாட் கேட்டாலும் எனக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்து, விஷுவலாக நீங்கள் பார்த்தீங்க ஒரு அக்ஷனும் எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ மாசாக வந்திருக்கு, அதுக்கு நன்றி சார். உங்களுக்கும் ராஜா அண்ட் வினோத், ஆஷிஷ் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் ப்ரோ எடிட்டர் மாசாக இருந்துச்சு. நானே இப்போ வந்து டீசர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் பார்க்குறேன். நான் ஃபஸ்ட்டே கேட்டாங்க பார்க்கலான்னு, பட் நான் வந்து இல்லை ரிலீஸ் பண்ணும்போது பார்க்கலான் இருந்தேன். பட் மாஸ் பண்ணிட்டீங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். தென் ஆர்டிஸ்ட் பற்றி எனக்கு சொல்லணும். சந்தோஷ் பிரதாப் பிரதர், அவர் வந்து நாங்கள் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஸ்பாட்லேயே அப்படியே இருந்துச்சு. அதுக்குள்ளே ஆக்ஷன் பண்ணது ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப சூப்பராக பண்ணீங்க, ரொம்ப அருமையாக இருந்தது கூட ஒர்க் பண்ணது. அண்ட் சாமனா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா.
ஸோ உங்கள் கோஆப்ரேஷனும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களோட ஒர்க் பண்ணது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஸோ ஜிப்ரான் சார் மாஸ் பண்ணிட்டீங்க சார், மைண்ட் ப்ளோயிங் சார். ஃபர்ஸ்ட் டைம் டீசர் பார்க்கும்போது அது அப்படியே நானும் ஆடியன்ஸாக அவ்வளோ ரசித்து பார்த்தேன். ரொம்ப நன்றி. அண்ட் பாயல் மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். உங்களையும் ஆக்ஷனில் வந்து ரோப்பெல்லாம் கட்டி தூக்கி அடிச்சு ஸோ ரொம்ப பண்ணிட்டோம். அண்ட் ஃபைனலாக எங்கள் ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ லீடர் அவரை பற்றி பேசணும். சார் பற்றி சொல்லணுன்னா வந்து ஃபஸ்ட்டு எனக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாங்க. ஸோ சார் கூட பண்ணணும். சார் கிட்ட போய் சொன்னேன், சார் இது மாதிரி எனக்கு ரிஹர்சல்லாம் பண்ணணும், நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு. அவர் வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அப்புறம் ரிஹர்சல்ஸ் கூப்பிட்டோம். ஸோ வந்தார், நாங்கள் பண்ணுற ரிஹர்சல்ஸ் தான் பார்த்துட்டு அப்படியே ஓகே சரி பண்ணலாம் அப்படின்னு. பட் நான் நினச்சி கூட பார்க்கல அவர் வந்து ஆன் ஸ்பாட்டில் வந்து மாஸ்க் காட்டுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் வந்து ஃபஸ்ட்டே அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து சார் நான் இந்த படத்தில் வந்து எனக்கு ரியலிஸ்டிக்காக வந்து உங்களை வச்சு தான் நான் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். ஃபுல்லாகவே வந்து நான் டூப் யூஸ் பண்ணாமல் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். எனக்கு அது நீங்கள் ஒத்துழைக்கணும்னு அதுக்கான ஃபுல் கோஆப்ரேஷனும் கொடுத்து எனக்கு வந்து மேக்ஸிமமான எல்லா ஷார்ட்ஸுமே வந்து ரியலாக தான் அவர் பண்ணியிருக்காரு. எனக்கு அது ஒரு பெரிய டாஸ்காக இருந்துச்சு. என்னென்னா ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு ஃபுல் ஃபைட்டுமே எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எல்லாத்துலேயும் டூப்லாம் யூஸ் பண்ணுவோம். பட் எனக்கு அது ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து என்னை வந்து ஸ்பாட்டில் பயங்கர ஜாலியாக வச்சுட்டு ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப நன்றி சார். நான் எது கேட்டாலும் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தும் எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்து, ஸோ ப்ரொடக்ஷன் சைட்லேயும் நான் சொல்லணும், ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அண்ட் அம்பிகாபதி சார் அண்ட் டீம் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபைனலாக சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். நன்றி, தேங்க்யூ ஸோ மச் சார். வெரி ஹாப்பி. எல்லோரும் டின்னர் டைம் அப்படியே அமைதியாகிட்டே போகுது க்ரௌடு. பட் இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது ஐ திங்க் டெஃபினெட்லி திஸ் வில் கிவ் த எனர்ஜி அவுட். லைக் இப்போ நீங்கள் காத்திருந்ததுக்கு எல்லாமே பதில் அந்த படம் ரிலீஸ் அன்றைக்கி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ துரை சார், ரொம்ப 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 பெரிய நன்றி. சினிமாவில் என்னோட அடுத்த வளர்ச்சி காரணம் கண்டிப்பாக அந்த படமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். அண்ட் இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே, படம் ரிலீஸ்க்கு அப்புறம் பாராட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் படம் எடிட் பார்த்து, மியூசிக் பார்த்து, அதுக்கப்புறம் நிறைய பேர் படங்கள் பார்த்தவங்க வந்து பாராட்டினது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் லெஜண்ட் சார் பற்றி சொல்லணுன்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் ரீசெண்டாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பட பூஜைக்கு போனேன். ஒரு இடத்துல 2 இடத்துல சொல்கிற விஷயம் சும்மா கிடையாது. யாரா ஏதாவது சொல்லிட்டு போகலாம். பட் அவர் வந்து தூத்துக்குடிக்காரர். அவர் வந்து கேப் இங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நான் நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது, சார் அடுத்த படம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் கேட்டுட்டு இருந்தார். நான் சொன்னேன், இது மாதிரி லெஜண்ட் சரவணா சாரோட படம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து நான் எல்லாம் வில்லன் ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்னோடனே, சார் ரொம்ப நல்ல மனுஷன் சார். இன்னைக்கு நான் இந்த ஊரில் சாப்பிட்றேன்னா, நான் கேபில் தான் தங்கியிருக்கேன், எனக்கு வீடெலாம் கிடையாது, என் ஃபேமிலிலாம் ஊரில் தான் இருக்குது. எனக்கு சாப்பாடு போகிறது சரவணா ஸ்டோரில் தான். நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் ஊர் ஆளுங்க யார் வேணாலும் போய் சாப்பிட்லாம், எப்போ வேணாலும் போய் சாப்பிட்லாம் அப்படின்ற விஷயம் அவர் தான் இங்கே கொண்டு வந்தார். இங்கே மட்டும் இல்லை, எங்கள் ஊரில் வந்து அவர் ஃபஸ்ட்டு படமோ கோவிட் அப்போ வந்து அவர் நார்மலாக எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்னு ஆரம்பித்த விஷயம் இன்னி வரைக்கும் கண்டினியூ பண்ணி 200-300 பேருக்கு இன்றைக்குமே சாப்பாடு போட்டுருக்காங்களா அவங்க ஊரில். ஸோ அவரை பற்றி அவ்வளோ பெருமையாக, அவர் படத்தில் ஆக்டராக வந்து நாங்கள் பார்த்துருக்கோம், நீங்களும் பார்க்க போகிறீங்க, அது செகண்டரி. பட் ஆஸ் எ ஹியூமன் உங்களை பற்றி நிறைய வேற ஆட்கள் மூலியமா தெரியும் போது பெரிய ரெஸ்பெக்ட் உங்க மேல. உண்மையாவே பெரிய 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 விஷயம். ஏன்னா எல்லாம் வளரும் போது நிறைய பண்ணுவோன்னு ப்ராமிஸ் பண்றவங்க இருக்காங்க. பட் இவங்கெல்லாம் வந்து ஜென்ரேஷனா வந்து பெரிய இடத்துல இருக்காங்க. பட் இன்னுமே பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த நன்றி மறக்காம இருக்கும்போது, அவங்களால தான் நம்ம அப்படின்னு மறக்காம இருக்கும்போது, கண்டிப்பா இந்த வாழ்த்துக்களே, இந்த பாராட்டுகளே போதும் சார். உங்க படம் இல்லை, நீங்க எது தொட்டாலும் வெற்றி தான் கண்டிப்பாவே. நன்றி. அண்ட் ஃபார் த டெக்னீஷியன்ஸ் ஃபார் த ஃபேக்ட், இந்த படத்தில் வந்து எல்லா விதமான பேக்கேஜ் எனக்கு தெரிஞ்சு நான் பண்ண நிறைய படங்களில் சார்பேட்டா அந்த மாதிரி அரண்மனை 4 இந்த மாதிரி பெரிய படங்கள்லாம் பண்ணும்போது இந்த படம் ஒரு முழுமையான பேக்கேஜாக நான் பார்க்குறேன். அது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, இது ஒரு ஹாரர் ட்ராமா. பட் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக கண்டிப்பாக இந்த படம் வந்து புதுசாக ஒரு ஜானரையோ, புதுசாக ஒரு என்டர்டெய்னரையோ டெஃபினெட்லி இன்ட்ரடியூஸ் பண்ண போகுது. மியூசிக், இந்த பாட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது, சில நேரத்தில் ஒரு கோயில் போகும்போது நம்மளுக்கு வந்து நில தெரியாமல் நம்மளுக்கு சோக்காய் கண்ணில் தண்ணி வரும் இல்லையா, அந்த ஃபீலிங்கை ஸ்டேஜில் கொடுத்தீங்க. உண்மையாகவே ரொம்ப அழகான சாங். டெஃபினெட்லி இந்த சாங்லேருந்து நான் உங்கள் பெரிய ஃபேனு, ஏற்கனவே பெரிய ஃபேனு. லைக் ஒரு யூனிக்னஸ் இருக்கும் ஜிப்ரான் சார்னா, கண்டிப்பாக ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அது எல்லா சாங்லேயும் அழகாக கொடுத்துருக்கீங்க. டெஃபினெட்லி நான் என்னைக்காவது நான் டைரக்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்களை நான் மியூசிக் டைரக்டராக வைப்பேன் சார். இது இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் நான் ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் பாக்கியராஜ் சார், பிக் ஃபேன் ஆஃப் யுவர்ஸ்.
பாக்யராஜ் சார் பற்றி ஒரு சொல்லணும்னா என்னோட 2வது படம் தாயம்னு சொல்லி கதை திரைக்கதை வசனம் இயக்கம் தாயம் பண்ணேன். ஸோ அந்த படம் அப்போது நான் சாரை போய் மீட் பண்ணேன். பார்த்திபன் சார் மூலிமா எனக்கு பேர்ச்சியும். ஸோ அதனால் போய் நான் இன்வைட் பண்ணும்போது நான் வரேன் அப்படின்னாரு. சாந்தனுகிட்ட சொன்னேன், அப்பா வராருன்னா என் படத்துக்கே அவர் வந்ததில்லை, எப்படி உங்கள் படத்துக்கு வராருன்னு. ஸோ அது மாதிரி எனக்கு மட்டும் இல்லை, வளர்ந்து வர பல டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிற ஒரே லெஜெண்ட் அப்படின்னா நீங்கள் தான் சார். அந்த லெஜெண்ட்க்கு அப்புறம் நீங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு பெரிய லெஜெண்ட் சார். ஸோ எல்லாருமே ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும். Thank you. And Iyal, thank you so much for mentioning, and very very happy. Matthew brother, thanks for mentioning. And எல்லாமே ஒரு ஃபேமிலியாக இருந்தோம். நிறைய இடம் ட்ராவல் பண்ணோம். ஜார்ஜியா போனோம், ஜெய்ப்பூர் போனோம். உண்மையாக சொல்கிறேன், பெரிய ப்ரொடக்ஷனாலே கொஞ்சம் கஷ்டப்படுவோம். என்னன்னா பெரிய ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணணும் தான் இருக்குமே தவிர யாருமே பெருசாக கவனிக்க மாட்டாங்க. இந்த படத்தில் எந்த இடத்துலையும் எங்கே எந்த குறவும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க. ஸோ தேங்க்யூ. இதே மாதிரி தொடர்ந்து பண்ணணும். கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரி உங்களை தூக்கி வச்சு கொண்டாடும். ஸோ டெஃபினெட்லி ஆல் தி பெஸ்ட் சார். அண்ட் டிஓபி சார், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹானஸ்ட் ரிவ்யூ. நான் எப்பயுமே படத்தில் வந்து என்னோட வெற்றி எப்போ பார்ப்பேன்னா, நான் படம் ஷார்ட் முடிச்சு டேரக்டர் சொல்லும் போதும், படம் முடிச்சு எடிட்டர் சொல்லும் போதோ, இல்லைனா வந்து கேமராமேன் சொல்லும் போது தான் நான் நம்புவேன், ஓகே நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ நீங்கள் சொன்னதால நான் நம்புறேன் நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்ஸ் டு ஆல் த ஆர்டிஸ்ட். நிறைய பேரோட மெனக்கடல் இருக்குது. நான் மென்ஷன் பண்ணது 4-5 பேர் தான் இருக்கலாம். பட் இந்த படம் வந்து ஒரு முழுமையான பேக்கேஜ். எல்லாருமே அவங்களோட ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய 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 வெற்றி அடையணும். அது உங்கள் கையிலையும் இருக்குது. நன்றி என்னோட வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். எஸ் ஷாம் சார், இந்த படத்தோட நிகழ்ச்சிக்கு வந்துட்டு அடுத்த படத்துக்காக வெயிட்லாம் கம்மி பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. மீடியான செக் இட்ஸ் செக். மீடியா நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் வந்திருக்க உங்க எல்லாருக்கும் வணக்கம். கருடன் படம் போய் பார்த்துட்டு வரும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன், நான் இந்த மாதிரி ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணால் நல்லா இருக்கும்டா, அவ்வளோ கிளாரிட்டி இருக்குது இந்த படத்தில், எல்லா கேரக்டர்ஸையும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அப்படி சொல்லி முடிச்சு ஒரு 4வது நாள் நம்ம நிக்கில் ஃபோன் பண்ணி துரை செந்தில் சார் உங்களை மீட் பண்ணோன்னு சொல்கிறாரு ஷாம் சார் அப்படின்னும் போது, யோ சும்மா காமெடி பண்ணாதே நீ வேற, அப்படி இல்லைங்க சீரியஸாகவே மீட் பண்ணோன்னு சொல்கிறாரு. அடுத்த படத்தில் உங்களுக்கு ஒரு ரோல் இருக்குது அப்படிங்கிற போது ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். நானே போய் பார்க்குறேன்னது இல்லை டேரக்டரே வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி செந்தில் சார் வந்தார். வந்து பொதுவாக பேசினோம். அதுக்கப்புறம் கதை இதெல்லாம் நான் பெருசாக கேட்டுக்கல. காரணம் என்னடானா, ஐ நோ இஸ் த மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் டைரக்டர் ஆஃப் தமிழ் இண்டஸ்ட்ரிங்கிறதுல எந்த டவுட்டே இல்லை. ஏன்னா அவர் எடுத்திருக்க எல்லா படத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வேல்யூஸ் இருக்கும், அதை மீறி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ் இருக்கும். சினிமா பிளாட்ஃபார்மை வந்து ஒரு தரமான ஒரு வேயா யூஸ் பண்ணுற ஒரு ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ் இன் தமிழ் சினிமா இஸ் துரை செந்தில் சார். ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லும் போது நம்ம நான் ஆல்மோஸ்ட் 40-45 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ ரெஸ்பான்சிபிளான ஒரு டைரக்டரா அப்படின்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. டப்பிங் போகும்போது பொதுவாக டைரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் வேறு வேலைகள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, அசோசியேட் டைரக்டரை வச்சு டப்பிங் பண்ணிடுப்பா ஃபைனலாக வந்து பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. பட் இந்த படத்தில் நான் டப்பிங் போகும்போது சாராக இருக்காரு. 2வது வாய்ஸ் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அவரே பேசி வச்சிருக்காரு. அதாவது என் வாய்ஸும் அவர் பேசி வச்சிருக்காரு, லெஜெண்ட் சாரோட வாய்ஸும் பேசி வச்சிருக்காரு, மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அவரே வாய்ஸ் பேசி இதுதான் எனக்கு வேணும், இதுதான் கிளாரிட்டி அப்படின்னு சொல்லி, இது யாருமே பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக சார். பட் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி, யோர் டிசிப்ளின், யோர் சீரியஸ்னஸ். பொதுவாக சொல்லுவாங்க, a true leader is a person who creates more leaders than followers. அந்த வகையில் நம்ம லெஜெண்ட் சரவணன் சாரை சொல்லலாம். அவர் இப்போ தூத்துக்குடி போகும்போது அவருக்கு பின்னால் அந்த ஊரே வந்து அப்படி வந்து நிற்கிது. ஐ மீன் ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ பேர் வராங்க, டெய்லி வராங்க, பார்க்குறாங்க. பிகாஸ் அவ்வளோ உதவி செஞ்சுருக்காரு, அவ்வளோ என்கரேஜ் பண்ணியிருக்காரு, அவ்வளோ பீப்புளோட லைஃப் அம்பிஷன்ஸை கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ டு மீ இஸ் ஒன் ட்ரூ லீடர் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ சரவணன் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னொரு நம்மலாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப சீரியஸான ஒரு சரவணன் சாரை பார்க்குறோம். பட் நான்
நடிக்கும் போது ரொம்ப ஒரு கிரேட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், அவ்வளோ ஜோக் சொல்லுவார், அவ்வளோ சென்ஸ் ஆஃப் ஹியூமரான ஒரு பர்சன். பட் he has a very very big vision in life. அந்த விஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவரோட பிஸ்னஸ் எவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ்ன்ட்டு. அதே மாதிரி இப்போ சினிமாவில் கால் எடுத்து வச்சிருக்காரு. இது 2வது படம். கண்டிப்பாக உறுதியாக சினிமாவில் தான் இருக்க போகிறாரு. கண்டிப்பாக இஸ் கோயிங் டு கிரியேட் அ லாட் ஆஃப் மூவிஸ். அவரோட ப்ரொடக்ஷன் மூலியமாக நிறைய டைரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு இருக்காரு. ஸோ லெஜண்ட் சார், உங்க மாதிரி ஒரு விஷனரி நம்ம தமிழ் சினிமாக்கு ரொம்ப தேவை. ஸோ ப்ளீஸ் கம் இன் டு அவர் சினிமா அண்ட் என்கரேஜ் ஆல் த யங்ஸ்டர்ஸ் வித் லாட் ஆஃப் ட்ரீம்ஸ். மற்றபடி டெக்னீஷியன்ஸ்ன்னு சொல்லணும்னா, இன்ஃபேக்ட் செந்தில் சாரோட படம் ஏன் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குன்னா, த வே ஹி சூஸஸ் இஸ் டெக்னீஷியன்ஸ் லைக் சரவணன் சார், வெங்கடேஷ் சாராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், கிப்ரானாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், அந்த படத்துக்கு என்ன தேவையோ, யார் தேவையோ அது மட்டும் தான் நடக்கும் இங்கே இந்த லாபியில். இங்கே இன்ஃப்ளூயன்ஸஸோ ரெக்கமெண்டேஷன்ஸோ எதுவுமே நடக்காது. என் கதைக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் பண்ணுவாருன்னு உறுதியாக சொல்ல முடியும். அந்த வகையில் லீடரில் எனக்கு ரோல் கொடுத்து என்னை நடிக்க வச்ச செந்தில் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த படம் உண்மையிலே என்னை டைரக்டர் கூப்பிட்டதுமே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆச்சு. ஏன் தெரியுங்களா, ஐ லைக் லெஜண்ட் ஆக்டிங், லெஜண்ட் ஃபோட்டோஸே கொஞ்ச நேரம் அப்படியே பார்ப்பேன். உண்மையிலே அது நிறைய பேர் அந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணாது. ஏன்னா அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு ரசனை வேணும். அப்போ நான் பார்ப்பேன், இந்த மனுஷனோட பப்ளிசிட்டி இப்படி பண்ணுறாரு. அதாவது சிட்டினா சிட்டியை கலர் பண்ணிடுறாரு. அதே மாதிரி இந்த படம் கதை சொன்ன உடனே ஒரு ஷெட்டு, நீங்கள் தான் ஓனர், உங்ககிட்ட ஒரு டெம்பரரியாக வேலை செய்கிறவர்னார். ஆஹா, இது சூப்பராக இருக்கு தலைவா, கலக்கிடலான்னு. எங்கே என்ன செட்டுலாம் கிடையாது, இது லைவாக எடுக்கிறோம் தூத்துக்குடியிலன்னு. என்னடா இது தூத்துக்குடி, நம்மளுக்கு தூத்துக்குடி ஏற்கனவே பிடிக்கும், அதனால் சரி போயிடலான்னு போய் பார்த்தா அருமையான ஒரு ஃபுல் யார்டு, ஒரு பெரிய இடமே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா நம்ம தெலுங்கு படத்தில் தான் நிறைய செலவு பண்ணி எடுக்கிறேன். ஏன்னா நான் அந்த டயத்தில் பிரபாஸ் படம் பண்ணிட்டு இருந்தேன், அதுதான் ரொம்ப செலவுன்னு பார்த்தா இங்கே உண்மையிலே டைரக்டர் ஏகப்பட்ட ரியாலிட்டிக்காக நிறைய செலவு பண்ணுறாங்க. அப்போ தான் கேட்டேன், சார் இந்த அளவுக்கு இந்த படம் பிஸ்னஸ் இல்லை பிரதர், இது ஒரு வேற லெவலுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு த டைரக்டர். திங்க் பண்ணினே இருக்கிறார். செட்டுக்கு வந்தா கூட இன்னும் எப்படி எடுக்கிறது, ஹீரோ வரதுக்குள்ள அதை பண்ணு இதை பண்ணு, நம்மளுக்கு அதை பார்த்தது ஒரு பரபரப்பாச்சு. ஸோ நம்மளோட எஃபர்ட்டும் இதில் உண்மையிலே போடணும். அந்த டைரக்டருக்காகவும் நம்ம லெஜண்ட் அவருக்காகவும். முதல் நாள் பார்த்தா இவர் என்னடா சரி ஏதோ ஏதோ பண்ணுவாருன்னு பார்த்தா கிடையவே கிடையாது. ஒரு சாதாரண மனுஷன் இல்லை, ரொம்ப உள்வாங்கி அவரை கேட்டதும் இல்லாமல் என்ன கோ ஆர்டிஸ்டாக என்கிட்ட சார் இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமா, அந்த இன்வால்மெண்ட்டை பார்த்தது நம்மளுக்கே ஆச்சரியமாயிடுச்சு. அதனால தான் சரி, யார் வேணா பணம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், அந்த ஒரு பேஷன் இருக்கணும், செய்யணுன்ற ஒரு வெறி இருக்கணும். அது எல்லாருக்கும் வராது. சும்மா நான் இங்கே என்ன அவர் பேச சொல்லிலாம் பேசல, இது உண்மையை சொல்கிறேன். அந்த மனுஷங்கிட்ட அந்த வெறி இருக்கு, அப்போ அது ஜெயிக்கும். அதுக்கேற்ற மாதிரி கடவுள் இவர் இப்போ ஜவுளி கடை வச்சுலாம் சம்பாதிக்கலைங்க. அந்த ஊருக்கு போனால் தான் தெரியுது இது ஒரு பரம்பரையா பணக்காரன்ட்டு. எப்படின்னா அந்த ஊரில் ஒரு வீடு, அந்த வீட்டில் நம்மளை தங்க வைக்கிறாங்க. நான் போய் பார்க்குறேன், வீடு இந்த மாதிரிங்க செட்டு போட்ட மாதிரி இருக்கு. என்னடா இது வீடு சார், அவர் கட்டினாரு, ஆனால் 10 வருஷமா இந்த வீட்டு உள்ள வரல, நீங்க தான் முதல்ல தங்குறீங்கன்னாரு. எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்திடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி வீடு. ஆனால் ஒண்ணுங்க, அந்த வீட்டில் அவரோட பெட்ரூம்ல அங்கே போய் படுத்துட்டு இப்படி பார்க்குறேன், ஒன்றும் புரியல. ஆனால் அந்த வீட்டுக்குள்ள அவர் வாழற மாதிரியே கட் அவுட் வச்சிருக்கிறானுங்க, சுற்றி 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 எங்கே போனாலும் அவர் இருக்கிற மாதிரியே இருக்குது. டைனிங் ஹால் போய் பார்க்குறேன், டைனிங் ஹாலில் ஒரு கட் அவுட்டு, பாத்ரூம் ஆண்ட போகிறேன் அங்கே ஒரு கட் அவுட்டு. பயந்துட்டு என்னடா அவர் இருக்கிற மாதிரியே செட் பண்ணிட்டானுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுநாள் அந்த வாட்ச்மேன் சொல்கிறாரு, எங்கள் ஐயா இது உள்ளே வந்ததே இல்லை, நீங்கள் வந்ததுனால
அவர் இந்த வீட்டுக்கு வந்தாருங்க இன்னைக்கு காலையில், ரொம்ப நன்றின்னார். என்னடா இதெல்லாம் உண்மையாக நடந்ததுங்க. நான் பெருசாக அப்போ இவர் வர்றாரு, மத்தியானம் ஷூட்டு. என்ன தெளிவா இந்த வீட்டுக்கு வந்ததே இல்லையா? ஆமாங்க, வரவே இல்லை, வரட்டு. எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு இந்த வில்லேஜில்? இது விஷயம் என்னடான்னா, முதல் தெரு கூட்டு போய் காமிக்கிறாரு. இவங்க தாத்தா அது ஏதோ 1926 கட்டியிருக்காரு. அதுவே பயங்கரமாக இருக்குது. சரிங்க, பக்கத்து தெருவாங்க எங்கள் அப்பா கட்டியிருக்காருண்ணா. அது பார்த்தா ஒரு 1956 மாடலு, அதுவும் பழமழமான. அப்போ நான் கட்டணும் இல்லைங்க, அதுதான் 3வது தெருவில் நீங்கள் தங்கியிருக்கீங்களா அந்த வீடு. ஸோ ஒரு மனுஷன் தன்னை பதிச்சுக்கிறான் பாருங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா வந்தோம் பேசணும் தின்னோம் போனோம்னு இல்லாமல் ஒரு சாதனை இப்படி பண்ணணும், இதையும் பண்ணணும், அதோட எடுத்துன்னு படுத்து மூடிக்கலாம். நம்ம கேட்குறியா இல்லையா? நீ எல்லாம் உனக்கு தான் சொல்கிறேன். அது மாதிரி ஒரு சாதனையாளர்னா அது நம்ம லெஜெண்ட் தான். அதனால தான் வியாபாரத்திலையும் பெருசாக இருக்காரு. இது அதான் லீடர், வெரி குட், நல்ல டைட்டில். உண்மையிலேயே இந்த படம் பெரிய வெற்றி படமாகும். அதே மாதிரி ஜிப்ரான் கலக்கிறார் மியூசிக்கில். எப்படி இருந்தாலும் ஒரு படத்தில் ஒரு ஹிட்டு சாங் எப்படியா கொடுத்துடணுன்ட்டு ட்ரை பண்ணுவார். ஆனால் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச 2-3 சாங் நல்லா இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் படமும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஹீரோயின்ஸே கிடையாது இப்போ இருக்கிற நிலைமையில், அதில் இவர் கலக்கிறாரு. இது பெரிய, எனக்கு தெரிஞ்ச ஒரு 500-600 கோடி கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதான் இது நீங்கள் பார்த்தாலே போகிறோம். இது இல்லாமல் மற்ற லாங்குவேஜில் எல்லாம், தெலுங்குலலாம் இருக்கு பெரிய ஓப்பனிங் இருக்கு. ஸோ தெலுங்கும் பிச்சுக்குச்சின்னா ஒரு 1000 crores ஆகிடும்னு இவருக்கு சின்ன போடுறது பெரிய ஃபிகராக போடுவோமேன்ட்டாங்க. ஓகே, ஹாப்பி, குட் நைட், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஹீரோயின், பை 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 பை. இந்த மேடையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வித்தியாசமான ஒரு மேடையாக நான் பார்க்குறேன். பொதுவாக இது போன்ற திரைப்பட விழாக்களில் பேசிட்டு இதுக்கு அந்த இடத்துல கைத்தட்டுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கோம். இங்கே தான் கைத்தட்டாதீங்க, போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஆரவாரத்தை என்னால் பார்க்க முடியுது. அதுக்கு காரணம் அப்படிங்க என்னன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். திரு லெஜண்ட் சரவணன் அவர்களோட முதல்ல பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கிடச்சிது. நிக்கில் முருகனுடைய பேட்டியை பார்த்துட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணார். அவர் பேசும்போது அந்த பேட்டி எப்படியெல்லாம் சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொன்னார். அப்போவே எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு ஒரு கூரிய பார்வையோடு அவர் அப்ரோச் பண்ணுறாருன்னு. இப்போ அதுக்கு உதாரணமாக சொல்லணுன்னா, இதே படத்துக்கு ஒரு ப்ரெஸ் மீட் சமீபத்தில் நடந்தது. அந்த ப்ரெஸ் மீட் அப்போ டைரக்டர் சொன்னார் 90 நாட்கள் படப்பிடிப்பு நடந்ததுன்னு. அடுத்த நிமிஷம் கரெக்ஷன் 97 நாட்கள். எவ்வளோக்கு அது ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்காரு எல்லா புள்ளி விவரங்களையும். கூடவே 1.5 காட்சி டெய்லி நடந்தது சார். அதனால் ஏறக்குறைய 100 நாளைக்கு மேலே இந்த படத்துடைய படப்பிடிப்பு நடந்திருக்குன்னாரு. அவரை முதலாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் கிடச்சிது. அவருடைய அந்த சாம்ராஜ்யம் இருக்க, அதை அப்படி ஒரு தனக்கென ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காரு. அந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு இன்றைக்கி இருக்கிற கதாநாயகர்களுக்கெல்லாம் 25 வருஷம் பிடிக்கும். அந்த இடத்துலேருந்து ஒருத்தர் இந்த சினிமாவுக்கு வந்திருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பேஷன் தான். அது நடுவில் நன்மையில் சிங்கம்புலி ஒரு நேர்காணலுக்காக என்கிட்ட வந்திருந்தார். அப்போ ஒரு வித்தியாசமான அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டார். நான் கடவுள் படத்துடைய படப்பிடிப்பு, சாமியார்களை வச்சுட்டு படப்பிடிப்பு நடத்திட்டு இருக்கார் பாலா. ஒரு சாமியார்கிட்ட நடிப்பு சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த சாமியாருக்கு இவர் சொன்ன மாதிரி நடிக்க முடியல. இவர் ஒரு 7-8 தினம் சொல்லி பார்த்து கண்டபடி திட்டிட்டு போயிட்டார். இதில் கோச்சிக்கிட்டு அந்த சாமியார் கிளம்பிட்டார் படப்பிடிப்பு. அவர் ஏற்கனவே நடித்த பல சீன் இருந்ததுனால அவரை சமாதானம் பண்ணி கூட்டு வரத்துக்காக சிங்கம்புலி போயிருக்கார். ஐயா வாங்க, இந்த படத்தில் மட்டும் நீங்கள் நடிச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய பேர் கிடைக்கும், பணம் கிடைக்கும், உங்களை எங்கே பார்த்தாலும் கொண்டாடுவாங்க, அதனால் மிஸ் பண்ணாதீங்கன்னு. உடனே அந்த சாமியார் சிரிச்சிருக்கார். என்னங்க சிரிக்கிறீங்க, இதெல்லாம் வேணான்னு தானடா இங்கே வந்தேன் நான், விட்டுட்டு இதெல்லாம் வச்சு திருப்பி நான் என்ன பண்ண போகிறேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடிக்க வரத்துக்கு எல்லாருக்கும் என்ன நினைப்பாங்க, செல்வாக்கு, பணம், புகழ், இந்த 3ல் எது இல்லை விட்ட. இதெல்லாம் தாண்டி சினிமாவில் வந்திருக்காருன்னா
2 படம், ஒரு சல்மான் கானும் ஒரு ஷாருக் கானும் பண்ண வேலை, அந்த ஃபோட்டோவை காட்டி அவங்க அம்மா கிட்ட சொன்ன அந்த வார்த்தை, அதுதான் இன்றைக்கு இப்படி ஒரு மனிதரை இந்த சினிமா உலகத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த சாதனையை இந்த சினிமா உலகத்தில் ஒரு நிகழ்த்துவார் அப்படின்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவரை பார்க்கும்போது எனக்கு 2 விஷயம் வரும். ஒன்று, எம்ஜிஆருடைய பாடல், நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் 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 அப்படின்ற பாடல், அதை தான் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர். இன்னொன்று சிவாஜியினுடைய பாடல், நிலை உயரும் போது பணிவு வந்தால் உலகம் உன்னை வணங்கினாரு. அதுக்கு அடையாளமாக இருப்பவர் சரவணன் அவர்கள். இந்த உயரத்துக்கு வந்ததுக்கு பின்னால் இப்படி ஒரு மனிதரை வந்து பார்க்கவே முடியாது. உங்களுடைய வரவு சினிமா உலகத்துக்கு வந்து மிகப்பெரிய வரவு சார். நிச்சயமாக நீங்கள் தொடர்ந்து பல திரைப்படங்களை எடுக்கணும். அதன் மூலம் பல குடும்பங்களை வாழ வைக்க வேண்டும். பொதுவாக சொல்லுவாங்க, உங்களுடைய நண்பர்கள் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறேன்னு. திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் படத்தில் இணைந்து பணியாற்றவர்கள் யாருன்னு சொல்லுங்கள், உங்கள் படத்தை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லுவோம். அது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு இயக்குனரை தேர்வு செய்திருக்கிறார். அந்த பக்கம் ஜிப்ரான் பல திரைப்படங்களில் சாதனை புரிந்த இசையமைப்பாளர், ஒரு சூப்பர் டீம் செட்டாக இருக்குது. அதனால் இந்த லீடர் மாபெரும் வெற்றி அடைவதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. Thank you so much, sir. Yes, Dhananjayan sir. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். லெஜண்ட் சரவணன் சார், நீங்கள் பிஸ்னஸில் மட்டும் லீடர் இல்லை, இப்போ தமிழ் சினிமாவோட லீடர் அப்படி சொல்லலாம். ஏன்னா ஒரு அற்புதமான டைட்டிலோட நீங்கள் வந்திருக்கீங்க, லீடர் அப்படின்ற டைட்டில். எனக்கு நீங்கள் நம்ம லெஜண்ட் படத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். உங்களுடைய சார் சொன்ன மாதிரி அந்த பேஷன் இருக்குல்ல, சினிமாக்கான பேஷன். சினிமாவில் அவ்வளோ கோடிகள் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் பிஸ்னஸில் இவ்வளோ பெரிய சாதனையாளர், இந்த சினிமாலையும் இவ்வளோ பெரிய சாதிக்கணும்னு வந்திருக்கீங்களா, அந்த முயற்சிக்கு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிட்டணும். பர்டிகுலராக இந்த படத்தில் உங்களுடைய காம்பினேஷன் வித் துரை ஐ ஆம் ரியலி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லெஜண்ட் சாரை நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணால் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்குமோ அப்படி ஒரு அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. அதுவும் ஃபஸ்ட்டு லுக்கு வந்த உடனே, ட்ரெயிலில் வந்த உடனே நான் உடனே வந்து மெசேஜ் போட்டேன், ரொம்ப சூப்பராக சாரை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக அந்த இது எல்லாருக்கும் பிடிச்சி போயிடும் அப்படின்னு. என்னுடைய எதிர்பார்ப்பு உங்ககிட்ட என்னென்னா, ஒரு தனுஷ் சாருக்கு நீங்கள் கொடுத்த ஒரு கொடி மாதிரி, சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு எதிர்நீச்சல் மாதிரி, நம்ம சாருக்கு அதே மாதிரி நம்ம சூரிய அவர்களுக்கு சொன்னோம் கருடன் மாதிரி, நம்ம சார் காலங்காத்தால, அதாவது அவருடைய கரியரில் ஒரு மிக முக்கியமான படமாக லீடர் வரும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். தமிழ் சினிமாவில் எல்லாரும் எதிர்பார்க்கறது லீடர் ஒரு மிக முக்கியமான படமாக வரும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தமிழ் சினிமா பொறுத்தவரையும் அப்பா மகள் சென்டிமெண்ட்னாலே மிகப்பெரிய வெற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம். விஜய் சாருடைய தெரி படமாக இருந்தாலும் சரி, அஜித் சாருடைய விஸ்வாசம் படமாக இருந்தாலும் சரி, நிறைய படங்கள் நம்மளாம் எதிர்பார்த்தது வந்து அப்பா மகள் சென்டிமெண்ட்ல ஒரு படம் வரப்போகுதுன்னு ஜனநாயகன். அதை மிஸ் பண்ணதை வந்து நம்ம வந்து இப்போ லீடரில் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். அப்பா மகள் சென்டிமெண்ட்ல அப்படி ஒரு ஆக்ஷன் படமாக அப்பா மகள் சென்டிமெண்ட்டோட ஒரு நல்ல படம் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அந்த வெற்றி இந்த படத்துக்கு வந்து ஏப்ரல் மாதத்தில் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குற ஆடியன்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக துரை செந்தில்குமார் அவருடைய படைப்புகள் எல்லாமே மாபெரும் வெற்றி படைப்புகள். அந்த மாதிரி ஒரு வெற்றி படைப்பாக இந்த படம் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்போட இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஜிப்ரானுடைய பாடல்களும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பிரமாதமாக இருக்குது. இந்த ட்ரெயிலர்லேயே அவருடைய அந்த டீசரில் கொடுத்த அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அவ்வளோ எலிவேட்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி நீங்கள் கொடுப்பீங்க எதிர்பார்க்குறேன் சார். இந்த படத்தினுடைய ஹைப்பு ஒரு முக்கியமான காரணம் நான் இங்கே சொல்லி பதிவு பண்ண நினைக்கிறேன் சார். அது நிக்கில் முருகனுடைய மாபெரும் உழைப்பு. அதை நம்ம எல்லாரும் வந்து வாழ்த்து சொல்லணும். ஆரம்பத்திலிருந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹைப்ல வந்து நிக்கில் கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு ஈவெண்ட்டை இவ்வளோ பெருசாக பண்ணிட்டு இருக்க நிக்கிலுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க. லெஜண்ட் சரவணன் சார், உங்களுடைய இந்த சினிமா பயணத்தில் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு ஒரு படம் இல்லாமல் எவ்ரி இயர் ஒரு படம் கொடுங்க. அது தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய பட்ஜெட்டில், உங்களோட பெரிய பெரிய பட்ஜெட்டில் அடுத்த கட்ட படங்கள்லாம் பண்ணணும். துரை சாருடைய அடுத்த படம் வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அடுத்தடுத்த பெரிய படங்கள் பண்ணி தமிழ் சினிமா ஒவ்வொருவரும் ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி படமாக நீங்கள் கொடுக்கணும்னு உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். லீடர் கண்டிப்பாக தமிழ் சினிமாவுடைய ஒரு லீடிங்காக ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமாக வருன்ற எதிர்பார்ப்போட வாழ்த்து சொல்கிறேன் சார். தேங்க்யூ. Oh God, finally I have come on stage. Thank you so much for that. So எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. And I hope all are doing good. So once again back in Chennai, and Chennai is one of my favorite places due to the warmth of its people. Of course, food, dosa, idli, sambar, vatte, Colombo, and
many more. And of course, the that cinema culture that thrives here. I just love that. So I love Chennai for multiple reasons. And today we all have gathered here for the pre-release event, and I have had this opportunity to meet my entire cast and crew over here once again. So thank you so much, Chennai Media Fraternity and everyone who all are present here for adding grace to our event. And just want to say, whenever I come on this stage, this particular stage, I feel like this is not an ordinary platform or a stage. It is much more than that. It is beyond that. It's a sacred place. It's a sacred platform where legendary actors left their marks and paved path for us. Icons like Sridevi ma'am, Kamal Hassan sir, Rajini sir, they have contributed significantly for Tamil cinema. And today, yes, today, thank you so much. I have had that opportunity to be able to stand on this particular stage and to be able to connect with you people one-on-one. So thank you so much. So I'm feeling extremely fortunate. And now for this film, our leader is standing next to me. रुको जरा. So, you know what? When a few months back I met Sir for the very first time, you know what I found and what I felt about him? Like he's an epitome of kindness and generosity. And the one question I have asked him when we were shooting in Georgia, how come you are so concerned about everyone present around you? आप सबके लिए इतना सारा केयर कैसे कर लेते हो? That's your nature, I know that. So he replied me there, and that actually stayed with me. That people are going to forget you soon, but they will never forget one thing, how you have treated them. And that's the thing that stayed with me, sir. Thank you so much for motivating me. Thank you so much for being there for me. And I'll tell you one thing about him. I don't know much about his films before, but for Leader, he has invested himself like anything. Also, I have seen his 360-degree transformation throughout this film. I know he worked tirelessly for this project, so congratulations, and I'm sure this movie is going to be a huge landmark in your career. All the best, sir. I love you so much. And now coming to my favorite person, captain of the ship, Durai Sinthil Garu. क्या बोलूं मैं आपको? I mean, a few months back when I got a call from his side, he started narrating me the film. And deep inside my heart, it was already a yes. I was dying to work with you. You are a visionary in yourself. And I'll tell you one thing, we are poles apart, north and south. He hardly speaks. And I'm the chatterbox that you have to shut me up. You know, I'm somebody like that. But surprisingly, we get along very nicely on the sets of Leader. And thank you so much, sir. And yes, one more thing I want to mention here, that if given a chance and I have to steal one thing from Sinthil Garu, that would be patience. I told you just now, remember? No matter how the circumstance will get, chaos here and there, but this guy never loses his calm and cool. I respect you a lot. Thank you so much. Thank you so much, Saravanan sir. And to the entire team of Leader, congratulations. The big day is not that far. Our film Leader is going to release on 3rd April. So Kandipa must watch. Thank you so much. Thank you. Thank you, Payal. Thank you so much. அப்படியே வந்து ஒரு 1000 वाला பட்டாசை பத்த Jibran sir, I mean, what you are bringing on the table is just marvelous. I love all your songs, especially the last one they just performed. It's actually giving me goosebumps. So thank you so much. And Venkatesh Garu, my DOP, my cinematographer, he's a visionary in himself. Thank you so much for trusting me and making me feel so beautiful and gorgeous on screen. Thank you. Thank you. சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதா. அத வாழ்க்கையோட
தத்துவமாக வாழ்ந்துட்டு இருக்காரு நம்ம லெஜண்ட் சரவணன் அவர்கள். இங்கே எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பேசும்போது அவரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு அதையே தான் நான் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். கணேஷ்லேருந்து எல்லாருமே வந்து அவரை பற்றி அவ்வளோ பிரமாதமாக ப்ரைஸ் பண்ணி பேசினாங்க. ஸோ எனக்கு அவர்கிட்ட பிடித்தது அவர் என்ன நினைக்கிறாரோ, நம்ம நினைக்கிறத நம்ம தைரியமாக துணிஞ்சு செய்யணும், யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாமல். ஸோ அதை அவர் செஞ்சிட்ருக்காரு, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் 50 வயசு தாண்டி அவர் நடிக்க வந்திருக்காரு அப்படின்னாங்க. ஆனால் 50 வயசுல 25-30 வயசுக்கு உண்டான உடம்பு வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அதை இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது பெரிய சமாச்சாரம். ஸோ இந்த டைட்டில் லெஜெண்டுக்கு அப்புறம் லீடர் அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமான ஒரு நல்ல டைட்டில். டைரக்டர் துரை செந்தில்குமார் இந்த டைட்டிலே ஒரு சென்டிமெண்ட்டாக அவருக்கு வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு மரியாதையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். சாந்தனு பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவாப்புல, துரை செந்தில்குமார் அவர் படங்களை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது சாதாரணமாக சொல்லிட்டு இருந்தாப்புல. ஸோ அவருக்கு இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சமாச்சாரம். என்னென்னா அவர் எப்போவுமே நல்ல டெக்னீஷியன்களை வச்சு பிரமாதமாக எல்லாத்தையும் வச்சு படம் பண்ணுவார். இப்போ இவருடைய இதுக்கு தகுந்த மாதிரி இந்த படத்தை வந்து சேலஞ்ச் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இதாக தான் இருக்கும் அவருக்கு. ஆனால் கண்டிப்பாக செய்வார். ஏன்னா டெக்னீஷியன்ஸ் பூரா ஜிப்ரான்லேருந்து எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் பூராமே வந்து திறமையான ஆட்களாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவருடைய நல்ல மனதுக்கும் உங்களுடைய திறமைகளுக்கும் இந்த லீடர் கண்டிப்பாக பெரிய வெற்றி அடையும். ஏன்னா நான் வந்ததுலேருந்து பார்த்துருக்கேன், இந்த ட்ரெய்லர் போடும்போதெல்லாம் அவ்வளோ ஆர்வமாக உற்சாகமாக அவ்வளோ தூரம் பிரமாதமாக கைதிட்டுருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு எப்படா படம் பார்ப்போம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சின்ன டெம்டேஷன் வந்துருச்சு. படம் 3ஆம் தேதி போடுறதுக்குள்ளே அதாவது போட்டாங்கன்னா அவசியம் பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சின்ன இது வந்து அந்த அளவுக்கு படத்தை வந்து அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போதே வந்து ஒரு செலவு பண்ணது மட்டுமே இல்லாமல் அதில் வந்து ஒரு சென்டிமெண்ட் என்ன வேணுமோ சினிமாவுக்கு எல்லாமே அதில் இருக்குங்கும்போது துரை செந்தில்குமார் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய சக்ஸஸை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவரெல்லாம் சொன்னாங்கள்ல சினிமாக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இவர் வர்றது வந்து சினிமாவில் வந்து மேலும் மேலும் வந்துக்கிட்டே இருந்தாருன்னா எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும், எத்தனையோ பேருக்கு உதவியாக இருக்கும். ஸோ அதனால் இவர் சம்பாதிக்கிறதுக்காக வரல சினிமாவில், அவர் நினச்சதை நம்ம சாதிக்கணும் அப்படின்னு வந்திருக்காரு. அதே நேரத்தில் இது ஒரு சினிமாவுக்கு ஒரு சர்வீஸாக தான் அவர் வந்து எல்லாமே பண்ண போகிறாரு. அதனால் அவர் நீண்ட காலம் நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்து சினிமாவுக்கு எல்லா சேவையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஆல் டெக்னீஷியன்ஸ் இவருக்கு பக்கபலமாக, டைரக்டருக்கு பக்கபலமாக இருந்தவங்க, இவருக்கு பக்கபலமாக இருந்த எல்லா டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் பர்சனலாக என்னோடய டீமுக்கு நான் சொல்லிக்கிறேன், தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வெஸ்லி, பாலா, ஆண்ட்ரியா, சந்துரு எல்லாருக்கும், பிகாஸ் என்னோட மியூசிஷியன்ஸ்க்கும் அண்ட் சிங்கர்ஸ்க்கு எங்களுக்கு ரிஹர்சல் பண்ண ரொம்ப ஷார்ட் டைம் தான் கிடச்சிது. அண்ட் பாடும்போதெல்லாம் டென்ஷனாகவே இருந்துச்சு. ஸோ தே டிட் அ கிரேட் ஜாப். அப்புறம் நெக்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிலாம் முடிச்சிடுறேன். விவேக சார் அண்ட் மோகன், அதாவது நாங்கள் லிரிக் எழுதிட்டு இருக்கும்போது எங்கேயாவது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷன் மாட்டிக்கிட்டோம், இந்த இடத்துக்கு போனால் நம்ம மாட்டிக்கிட்டோம்னு தெரியும் போது நான் ஃபோன் பண்ணுறேன் 2 பேர் சார். ஏன்னா தேங்க்ஸ், அந்த இடத்துலேருந்து கரெக்டாக ஒரு சிக்கலாக இருக்கும், அதை அழகாக எடுத்து கொடுத்து பண்ணுற ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் எனக்கு எப்போவுமே இருக்குது. உங்கள்கிட்ட வந்துட்டா அப்பாடா சாங் சேஃப் அப்படின்னு. என்னோட டீமுக்கு அண்ட் சிங்கர்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், திங்க் மியூசிக் சந்தோஷ் கூட ஓகே. ஏன்னா வாகேஸ்வராலேருந்து ஐ பின் ட்ராவலிங் அண்ட் எனக்கு இது ஆக்சுவலி அவருக்கு தெரியுமான்னு தெரியல, சோலோவாக நான் ஃபர்ஸ்ட் டைம் பாடி ரிலீஸ் ஆகுறது, அதுவும் திங்க் மியூசிக்லேயே இருக்குது. அண்ட் நாங்கள் திங்க் டிவைன் கொரோனா டைமில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஓடி ஓடி உட்காத அந்த சாங் இன்னைக்கு கோயிலெல்லாம் ப்ளே ஆகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் இது அப்படியே அமைஞ்சது டைரக்டர்னால தான்.
இப்போ என்னோட வாய்ஸ்லேயும் ஐம் ஃபர்ஸ்ட் பண்ணுறேன். ஐ ஹோப் எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் இன்னொன்று டெக்னிக்கல்லி நான் ஐ ஷுட் தேங்க் மை சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர் சார், துரை சார் அண்ட் எல்லாரையுமே. ஏன்னா டெக்னிக்கலி இது வந்து ரொம்ப சவுண்டான ஒரு ஃபில்ம், ஃபாரினில் இருக்கும். அண்ட் ஒரு ஃபைட் வந்து வந்தே பாரத் ட்ரெயினில் சொல்லாமான்னு தெரில, பட் ஓகே ஆமாம் வந்துடுச்சு. ஸோ ட்ரெயினில் இருக்கும், அதெல்லாம் சான்ஸே இல்லை. லெஜண்ட் சார் வந்து பின்னி படல் எடுத்துருப்பாரு. அண்ட் அகைன் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸாக அந்த சின்ன இடத்துக்குள்ள நான் பார்த்துட்டு இதுக்குன்னு ட்ரெயினுக்குன்னு நம்ம ஒரு தீம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு தீம் பண்ணோம். அண்ட் படத்தில் அந்த மாதிரி நிறையா தீம்ஸ் இருக்குது. அண்ட் எடிட்டர் ஐ ஷுட் தேங்க் யூ ஸ்பெஷலி. ஏன்னா எல்லாருமே வந்து மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பீட் சிங் பண்ணலைன்னா நாங்கள் மாட்டிப்பேன். அதை உங்களோட ஒர்க் வெளியில் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஐ ஷுட் தேங்க்யூ. அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறது படத்தில் ரீ ரெக்கார்டிங் எடுத்து திரும்ப கட் பண்ணி கரெக்டாக அந்த சிங்க் பண்ணது எல்லாமே அட்லீஸ்ட் எனக்கு தெரியும், எனக்கு தான் அந்த க்ரெடிட் வரும்னு. தேங்க்யூ. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் ஆக்டர்ஸுமே அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் நவ் ஐ கம் டு மை டைரக்டர். ஏன்னா நான் இதில் ஃபர்ஸ்ட் லுக்கோட லான்ச்லேயே சொல்லியிருந்தேன், ஒரு டைரக்டரோட எல்லா ஃபில்முமே நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா அது எங்கள் டைரக்டர் தான். பிகாஸ் ஹீரோஸ் வந்து சூப்பர் ஹீரோ ஆகிறதும் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் ஆகிறதும் ஒரு டைரக்டர்னால தான். அண்ட் அந்த மாதிரி சுரேஷ் கிருஷ்ணா சார், கேஎஸ் ரவிக்குமார் சார், அந்த மாதிரி நிறையா லெஜெண்டரி டைரக்டர்ஸ் இருக்காங்க. அதாவது ஒரு கமர்ஷியல் பேக்கிங்கில் ஃபேமிலியை உள்ளே கொண்டு வந்து ஹீரோஸ்க்கு விசில் வாங்கி கொடுக்குற டைரக்டர்ஸ், அது வந்து பெரிய அது வெளியில் தெரியாத ஒரு ஆர்ட். அண்ட் அந்த மாதிரி ஒரு டைரக்டர் துரை சார். அண்ட் கண்டிப்பாக ஹீ வில் கோ, இன்னும் நிறையா இடத்துக்கு போவார். ஏன்னா அவரோட தாட் ப்ராசஸ், ஒர்க்கிங் ஸ்டைல், சின்ன மைன்யூட் இன்னும் படத்தில் இருக்க ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சவுண்ட்ஸு எல்லாமே. அண்ட் வேலை வாங்குகிற சில பேருக்கு அடுத்தவங்களோட ஈகோ ஹர்ட் ஆகாமல் வேலை வாங்கணும், ஏதாவது ஒரு பாயிண்டில் ட்ரிகர் ஆகிடும். அது அவருக்கு அந்த ஆர்ட் அவருக்கு பயங்கரமாக தெரியும். ஸோ எப்படியோ வாங்கிடுவார். ஸோ அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் லெஜண்ட் சார், உங்களோட மியூசிக் டேஸ்ட் எல்லாரும் எல்லா பற்றி பேசினாங்க. மியூசிக் டேஸ்ட் எனக்கு ஆட் டைம்லேருந்தே தெரியும். ஸோ நீங்கள் ஒரு மெலடி லவர்னு தெரியும். பட் எனக்கு இந்த படத்தில் யூனோ 3 மெலடி சாங்ஸ் அமைஞ்சது. அது அண்ட் இதுலேயும் ஆக்சுவலி என்னோடய சிங்கராகவும் ஃபுல் ஃப்ளெஜ் தனி சாங் லான்ச்சும் அமைஞ்சது. எனக்கு ஐம் ஹாப்பி. அண்ட் எனக்கு மெயின் வந்து உங்களோட கான்ஃபிடென்ஸ் சார். அண்ட் எப்போவுமே சொல்லுவாங்க, ஒரு தொழிலை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உள்ளே போகும்பொழுது அதில் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்னு. அண்ட் அதை ஐம் ஜஸ்ட் சீயிங் உங்களோட அது என்னோட சாங்கில் டைரக்டர் சொன்னார் ஒரு பிஜிஎம் மாற்றலாம் அப்படின்னது. அது மாற்றினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது எவ்வளோ அந்த சாங்க்கு எவ்வளோ ஹெல்ப் ஆச்சு அப்படிங்கிறது. அண்ட் தேங்க்ஸ் அலாட். அண்ட் இன்னொரு லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அவர் அந்த கேள்வி கேட்டார் அப்படின்னு சொன்னார். பட் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய ஒரு ஹீரோ வந்தாச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த நான் படம் பார்த்துட்டு டைரக்டர் கால் பண்ணிட்டு எங்க இந்த படம்க்கு அப்புறம் நீங்கள் ஒரு இடத்துக்கு போவீங்க. ஐ திங்க் லெஜண்ட் சாரும் வேற லெவல். அண்ட் லாங்குவேஜ் என்னோட டீமுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். சாரி கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். என்னோட டீமுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோட டைரக்ஷன் டீம் ஜிவி குமார் சார், பக்ருதீன், விஜய், உலகநாதன், பாஸ்கர், வினோத், பாலாஜி சார், ராஜன் சார், கோபி, தோஸ்த், இவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. ஏன்னா த்ரூ அவுட் இந்த 2 years அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு தான் இந்த இடத்துல கொண்டாந்து நிறுத்தியிருக்கு. அது கூட எனக்கு டைலாக் ஹெல்ப் பண்ண அருண், ஆக்டிங் கோச்சாக இருந்த ராஜேஷ், இவங்க எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோட டீம் சப்போர்ட் இல்லாமல் நான் இதை பண்ணியிருக்க முடியாது. அவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். முதல்ல ஜிப்ரான் சார். ஜிப்ரான் சாரை நானும் சாரும் இந்த ப்ராஜெக்ட் டிசைட் ஆனோடனே ஃபர்ஸ்ட் பிக் பண்ணது ஜிப்ரான் சாரை தான். 2 பேருமே ஒரே டைமில் 2 பேர் மைண்ட்ல இருந்து வந்த ஒரு நேம் தான் ஜிப்ரான் சார். ஜிப்ரான் சாரோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அவர் நான் ஃபோன் பண்ணுவேன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவரே கூப்பிடுவார். நான் அப்போ தான் ஃபோன் பண்ணி நினச்சிட்டு இருப்பேன்.
சம்டைம்ஸ் வந்து நான் நினைக்கும் போது அவர் கூப்பிடுவாரு. இப்படியாக எங்க 2 பேருக்குள்ள ஒரு ஒரு டிவைன் இது மாதிரி தான் அது போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல நான் ஷூட் பண்ணும்போது ஒரு முருகர் பாட்டு வேணுன்ற மாதிரி என்னோட வினோத் என்னோட ஏடி கிட்ட நான் சொல்லிட்டு இந்த முத்தை திரு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் டிசைட் பண்ணிட்டோம். எனக்கு அது தோணுச்சு. ஸோ அந்த பாட்டு ஆனால் நான் பவர்ஃபுல்லா வேணும்ப்பா எனக்கு, ஏன்னா பழைய சாங் தான் என் மைண்ட்ல இருந்துச்சு. அப்போ அதை தேடி பார்த்துட்டு அவன் ஒரு வீடியோ எடுத்து காட்டினா எனக்கு சவுண்டிங்காக சூப்பராக இருக்கு, இதுதான் கரெக்ட், நான் இதுதான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். பார்த்தா அது ஜிப்ரான் சார் வந்து அவரோட இதுக்காக போட்டிருந்தாரு, அது ஸ்பிரிச்சுவல் இதுன்னு சொல்லி அவர் ஒரு திங்குக்காக ஒன்று பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் அவரோட இருந்தது. த்ரூ அவுட் த ஃபிலிம் அவரோட ஒர்க் வந்து பயங்கர எலிவேட் பண்ணியிருக்கு இந்த படத்தை. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸும் பயங்கரம் உங்களோடது. தேங்க்யூ ஸோ மச். கேமராமேன் வெங்கடேஷ் அண்டு ஆர்ட் டைரக்டர் துரைராஜ் 2 பேரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு வந்து நான் தேங்க் பண்ண முடியாது, பட் அவங்களோட 200% இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. வெங்கடேஷும் சரி துரையும் சரி. நல்ல நண்பர்கள் அமைகிறது வரம், அவங்க கூட வேலை செய்கிறது வந்து ஒரு பாக்கியம்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவங்க 2 பேரும் எனக்கு கருத்து கேட்டால் நம்மளை கண்கலங்க வைக்கிற அளவுக்கு அடிமட்டத்துக்கு இறங்கி கருத்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி நண்பர்கள் கிடைக்கிறது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா கருத்து கேட்கும் போது கரெக்டா ஒரு கருத்து தோற ஒரு படி மேலே போய் வடிவேல் ஸ்டைல்ல ரணகலமா பேசி என்ன அள வைப்பாரு. அந்த லெவலுக்கு அவரோட கருத்து இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்க 2 பேருக்கும். எடிட்டர் பிரதீப், ஃபைட் மாஸ்டர் மகேஷ் மேத்யூ 2 பேருக்கு என்னோட நன்றி. அவங்க 2 பேரும் ஒரு டைரக்டரோட விஷனை புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ற டெக்னீஷியன்ல நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணதில் அவங்க 2 பேரோட அசோசியேட் பண்ணது எனக்கு அவ்வளோ பெரிய இதா இருந்தது. பிரதீப் வந்து ஒரு டைரக்டர் என்ன நினைக்கிறாரு, அந்த படத்துக்குள்ள அவர் என்ன பண்ணுன்றார அளவு பண்ணி அங்கிருந்து அவரோட விஷனை உள்ள எடுத்துட்டு வருவாரு. அந்த 2 படமா எனக்கு அது பண்ணி கொடுக்குற பிரதீப்க்கு வந்து ரொம்ப நன்றி. கூடவே பாலாவுக்கு ஒரு தேங்க்ஸ். த்ரூ அவுட் த ஃபில்ம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கான். அவர் நல்ல டெக்னீஷியனா வர்றதுக்கான எல்லா கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு எடிட்டரா வரக்கூடிய இது இருக்கிற ஒரு தம்பி பாலா. மகேஷ் மாஸ்டர் கவுடர்ல இருந்து என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஃபைட்டுக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு தான் நாங்கள் ஒர்க் பண்றோம். அந்த ஸ்கிரிப்டை அவர் ஃபோன்லயே எக்ஸிக்யூட் பண்ணி எனக்கு ஷூட் பண்ணியும் காட்டுவாரு. அதுதான் வந்து அவர் டீமோட அவர் அதை அச்சீவ் பண்றது தான் ஃபைட்டை வந்து பெட்டரா டெலிவர் பண்றதுக்கான ஒரு இதுவா அமைஞ்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். மாஸ்டர் கிளம்பிட்டார்னு நினைக்கிறேன். ஓ இந்த பக்கம் இருக்காரா? தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். நெக்ஸ்ட் ஆர்டிஸ்ட் என்னோட டீம், என்னோட ஸ்டார்ஸ். ஷியாம் சார் கிளம்பிட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் ஷியாம் சார். அவர் இந்த படத்துக்கு அவரோட ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு, அந்த கேரக்டர் எலிவேட் பண்ணியிருக்கு. சந்தோஷ் சார் அண்ட் பாயல், இவங்க 2 பேரை பற்றி நான் சொல்லணும்னா ஒரு டைரக்டர் மேலே எவ்வளோ பிலீஃப் வைக்கணும், எந்த அளவுக்கு வைக்கணும் அப்படின்றது வந்து அவங்க 2 பேரும் உதாரணம். ஏன்னா நான் கதையாக அவங்களுக்கு வந்து பெருசாக ஒன்றும் சொல்லிடல, ஆனால் அவங்க என்னை பிலீவ் பண்ணாங்க. அதுக்கு நான் வந்து டெலிவர் பண்ணுன்ற எனக்கு ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணாங்க. அந்த வகையில் அவங்க 2 பேரோட இது வந்து எனக்கு ரொம்ப இந்த படத்தோட நான் பெட்டராக டெலிவர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் பாயல். விஷிங் யூ த பெஸ்ட் வித் த மூவி. தேங்க்யூ ஸோ மச். ஆண்ட்ரியா மேம் இன்னைக்கு வரல, அவங்களுக்கும் என்னோட நன்றி. விடிவி சார் எல்லாரும் கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் என்னோட நன்றி. விவேகா சார் அண்டு மோகன்ராஜ் 2 பேருக்கு என்னோட நன்றி. விவேகா சாரோட நான் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அமைஞ்சது 2 பாட்டு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லிரிக்ஸ் பிரதர். கபிலன் சார் வர முடியல இன்னைக்கு, ஒரு 2 பாட்டை கபிலன் சார் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என்னோட நன்றிகள். அடுத்ததா பதட்டத்தில் யாருன்றது மிஸ் ஆயிருது. ஓவராலாக இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், முக்கியமாக அசிஸ்டன்ட் கேமராமேன், ஆப்ரேட்டிவ் கேமராமேனாக ஒர்க் பண்ண வினோத், ஆசிஃப், அப்புறம் ஆர்ட் டைரக்டர் டீமு, எடிட்டிங் டீமு, இவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்த லைட் ஆஃபீஸர்லேருந்து ப்ரொடக்ஷன்ல இருந்து எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். கடைசியா இயல் தேங்க்யூ ஸோ மச். இயல் வந்து ஒரு பாண்ட் டேலண்ட்டு. நான் வந்து இவ்வளோ லைவாக இயலை வந்து ஆடிஷன் பண்ணும்போது நான் முடிவு பண்ணேன், இந்த படத்தினுடைய சக்ஸஸ் வந்து இந்த கேரக்டரை கண்டுபிடிக்கிறதுல தான் இருக்குன்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். இயலோட ஆடிஷன் பார்த்துட்டு நான் முடிவு பண்ணேன், இந்த பொண்ணு தான் நம்ம படத்தில் இந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு. இயல் வந்து அவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு, பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் பிரதர்.
எல்லாருக்கும் நன்றி. நான் தனியாக மென்ஷன் பண்ண முடியல. அர்ஜுன் பிரதர், உங்கள் கோஆப்ரேஷனுக்கு ரொம்ப நன்றி. ஒரு நாளுக்காக ஃபாரின்லாம் கூப்பிட்டு வந்து அனுப்புனீங்க. தேங்க்யூ ஸோ மச். கடைசியாக லெஜண்ட் சார், நான் யாரையும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணியிருந்தா சாரி. திங்க் மியூசிக் சந்தோஷ் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஃபைனலி லெஜண்ட் சார், இந்த படம் நான் வந்து ஒரு கோவிட் டைமில் ஒரு 2-3 வருஷம் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருந்த டைமில் எனக்கும் நான் ஒரு 6-7 ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணேன். பட் ப்ராஜெக்டாக அது கன்வெர்ட் ஆகிறதுல ஒரு இஷ்யூஸ் இருந்தது. அந்த மாதிரி டைமில் நான் லெஜண்ட் சாரை மீட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அப்போ தான் நான் சாரை போயிட்டு பார்த்தேன். நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போதே எனக்கு கருடன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துச்சு. ஆல்மோஸ்ட் நாங்கள் லைன்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், டிஸ்கஷன் கூட ஆரம்பிச்சிட்டோம். அந்த டைமில் தான் எனக்கு கருடன் வாய்ப்பு வந்தது. நான் சார்கிட்ட சொன்னேன், சார் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் சார், நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். நான் நினச்சேன் அவர் வந்து வேறு யாராவது பெட்டரான டைரக்டர்ஸ் அவருக்கு இருப்பாங்க, அவர் அவங்களோட போவார்னு நான் நினச்சேன். ஆனால் அவர் சொன்னார், நீங்கள் படத்தை முடிச்சுட்டு வாங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன், நம்ம தான் இந்த படம் பண்ணுறோம் அப்படின்னாரு. அந்த வார்த்தை, அந்த நம்பிக்கை, அதுக்காக நான் வந்து கருடன் முடிச்சு கருடன் ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து இந்த ப்ராஜெக்டை நான் ஆரம்பித்தேன். லெஜண்ட் சாரை பற்றி நிறைய சொல்லலாம். 2 வருஷம் நான் அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். இப்போ டைம் கம்மியாக இருக்குது. அவர் வந்து சமுதாயத்தில் மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிற ஒரு இன்ஸ்பைரிங்கான பர்சனாலிட்டி. அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். நான் குறிப்பிட்ட சில விஷயம், 2 விஷயம் மட்டும் நான் சொல்லி இதை முடிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப லென்த்தாக போவேன்னா, அவரோட எனர்ஜியை பற்றி சந்தோஷ் பிரதர் சொல்லியிருந்தாரு. நானும் அதை சொல்லணும்னு நினச்சேன். சாரோட எனர்ஜி வந்து எப்படின்னா, ஒரு 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 துப்பாக்கியிலேருந்து கிளம்புற புல்லட் வந்து எப்படி இருக்கும், அந்த மாதிரியாக எந்த தருணத்திலையும் அவர் வந்து அப்படிதான் இருப்பார். அவர்கிட்ட கதை சொல்ல போவதாகட்டும், எல்லா டைமுமே அவரோட எனர்ஜி லெவல், அந்த இன்ட்ரெஸ்ட் லெவல், இந்த துறைக்குள்ள நம்ம என்ன இலக்க போய் அடையணும். இப்போ மகாபாரதத்தில் ஒன்று சொல்லுவாங்க, அர்ஜுனனுக்கு வந்து எல்லாருக்கும் அந்த பறவையை நோக்கி இருக்கும், அர்ஜுனனுக்கு மட்டும் பறவையோட கண்ணில் வந்து அந்த குறி, அந்த அவனோட இலக்கு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி சாருக்கு வந்து இலக்கு அந்த பறவையோட கண்ணில் இருக்கிற கருவிழி, அந்த மாதிரி அந்த வெற்றியினுடைய இலக்கு வந்து அவருக்கு அங்கே இருந்துச்சு. அதை நான் உணர முடிஞ்சுது. ஷூட்டிங் போகிற டைம்லையும் பஞ்சுவாலிட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. பஞ்சுவாலிட்டிலலாம் சார் வரமாட்டார். பஞ்சுவாலிட்டிக்கு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இருப்பார். ஏன்னா நான் ஜென்ரலாக நான் சொல்கிற டைமோட எந்த லொக்கேஷன் என்ன டைம் நைட்டில் முடிஞ்சாலும் அடுத்த நாள் காலையில் நான் வரும்போது ஒரு கேரவேனும் காரும் இருக்கும், அது சாரோட வண்டி. அவர் சொல்லுவார், நமக்காக 300 பேர் வேலை செய்கிறாங்க சார், நான் வந்து ஹோட்டலில் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்து கேரவேனில் இருந்தால் மூடு தெரியும், சீன் தெரியும், நான் அதுக்குள்ளேயே இருப்பேன். அவர் டெய்லியும் எவ்வளோ நிறையா செக்ஸ் சைன் பண்ண வேண்டியிருக்கும், பல இடங்களில் வந்து அவர் பேச வேண்டியிருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஷூட்டிங்காக அவர் டெடிக்கேட்டடாக இருப்பார். அந்த என்ன சொல்கிறது, நான் போன ஆடியோ லான்ச்சில் கூட அந்த இதில் சொல்லியிருந்தேன், அவரோட எனர்ஜி லெவல் வந்து ஒரு 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 இளைஞனுக்கான ஒரு இளைஞன் தான் அவர், இளைஞனுக்கான கிடையாது. அந்த எனர்ஜி வந்து அப்படி வச்சிருந்தார் அவர். அது வந்து ஃபயர் தான் அது. அந்த மாதிரி எந்த மொமெண்ட்லையும் என்ன பண்ணலாம், எத்தனை நைட் ஷூட் போனாலும் அதே எனர்ஜியோடு அடுத்த நாள் காலையில் அவர் இருப்பார். அது வந்து எனக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இந்த இடத்துல அவரோட ஒரு விஷயத்த சொல்லணும். அவரோட ரசிகர்கள் அவங்க வந்து இந்த எனர்ஜி அப்படியே அவங்களுக்கு கடத்தியிருக்காரு. ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னா, ஊட்டியில் வந்து ஒரு நாள் ஷூட்டிங்கு ஒரு லொக்கேஷன் பார்த்துருந்தோம். அந்த லொக்கேஷன் வந்து ஃபைனல் ஆயிடுச்சு, ஆனால் லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷனாக வச்சுருந்த ஒரு லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணுறோம், நைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறோம். காலையில் நாங்கள் இறங்கி ஊட்டியிலேருந்து குன்னூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி உள்ளே போகணும். ஸோ ஊட்டி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும், காலைல 5 மணிக்கு பனி, இருட்டு, லொக்கேஷனை தேடுறோம், எனக்கும் வழி தெரியல, மாறி மாறி போய்கிட்டே இருக்கோம். ஒரு பாயிண்ட்ல தூரத்தில் மங்களா ஒன்று தெரிஞ்சது. என்னன்னா, சாருக்காக அவங்க ரசிகர்கள் வச்ச பேனர், லெஜண்ட் சார் அவர்களே, ஷூட்டிங்க்கு வரும் லெஜண்ட் சார் அவர்களே, வருக வருக. நான் யோசிச்ச நைட்டு 12 மணிக்கு லொக்கேஷன் பதில் பண்றோம். இவங்க எந்த டைம்ல நம்மளே இப்பதான் வரோம் நமக்கே தெரியல. அதுக்கு முன்னாடி லொக்கேஷனுக்கு வந்து இப்படி ஒன்று வச்சிருக்காங்கன்னா அந்த எனர்ஜி, அவங்களோட எனர்ஜியை பார்த்து நான் பிரமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நூல் பிடிச்ச மாதிரி அந்த பேனரை பிடிச்சிக்கிட்டே நான் லொக்கேஷன் போய் சேர்ந்தேன். அப்படியான எனர்ஜியை அவர் அவங்களுக்கு கடத்தியிருக்காரு. அடுத்தது ராஜஸ்தான் போயிருந்தோம், ஜெய்ப்பூர்ல. அதே மாதிரி 40 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பேலஸு, அது ஒரு கிராமத்தில் இருக்கு. அதுக்கு போறப்பையும் அதே மாதிரி ராஜஸ்தானி லாங்குவேஜுக்கு நடுவில் தமிழ்ல லெஜண்ட் சார் அவர்களே, வருக வருக. மறுபடியும் நான் இப்போ ஷாக்கே ஆகலை, எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபாரினுக்கு போனாலும் இவங்களோட சப்போர்ட் சாருக்கு வந்து அப்படி அவங்கள ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காரு. என்ன சொல்றதுன்னா, ஒரு
ஒரு அம்பு, ஒரு வில்லுல இருந்து கிளம்புற அம்பு மாதிரி அவங்கள ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அவர் சொல்றது அப்படி அவங்க செய்யற மாதிரியான அவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. அடுத்ததா அவரோட என்லைட்மெண்ட். நான் வந்து பாலமகேந்திரா சாரோட 5 வருஷம் வேலை செஞ்சிருக்கேன். அவர் கூட 2 படம் தான் வேலை செஞ்சேன். மீதி இருக்க டைம்ல நானும் பாலமகேந்திரா சாரும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அவர் டெய்லி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஒரு ஆட்டோவில் ஏறி 2 பேருக்கு டிராவல் பண்ணுறது தான் எங்களோட முக்கியமான வேலையாக இருக்கும். நான் எப்பயுமே அவர் கூடயே இருப்பேன். அந்த டைமில் அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா ஒரு சின்ன விஷயம். ஒரு குரு கிட்ட ஒரு சிஷ்யன் போய் சொல்கிறான், எனக்கு வந்து பணம், பேர், புகழ் எல்லாமே வேணும் அப்படின்றான். அதுக்கு அந்த குரு சொல்கிறாரு, சரி வான்னு சொல்லி அவனுக்கு ஒரு தோட்டத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு, இங்கே சில மரக்கன்றுகள்லாம் இருக்குது, 15 வருஷம் இதை கரெக்டாக பராமரிச்சுட்டு வா அப்படின்னாரு. அவன் 15 வருஷம் பராமரித்தான். அதுக்கப்புறமா பார்த்தா அங்கே தோட்டம் காடாக மாறி இருந்தது. அந்த காட்டில் உயர் ரக மரங்களும் பழங்களும் நிறைய வந்துச்சு. ஊரில் இருக்கவங்கெல்லாம் இப்படி ஒன்று யார் வளர்த்தாங்க அப்படின்ற மாதிரியும் அவனுக்கு பேரும் புகழும் அதனால கிடைக்கிற பணமும் கிடைச்சிது. இதுக்கப்புறமா அவன் திரும்பவும் அந்த குரு கிட்ட வர்றான். குரு கேட்குறாரு, பேர், புகழ், பணம் எல்லாம் கிடைச்சிதான்னு கேட்டாரு. கிடைச்சது குருவே, ஆனால் எனக்கு ஒரு 3 நாள் நான் அந்த வேலையை நீங்கள் சொன்ன 15 நாளும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் செஞ்ச வேலையை இந்த இதுக்கு நடுவில் ஒரு 3 நாள் செய்யாமல் இருந்தேன். அப்போ எனக்கு தோணுச்சு, இது எல்லாத்த விடவும் தினமும் காலையில் செய்கிற அந்த வேலை, அந்த உழைப்பு தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அவன் சொன்னான் குரு கிட்ட. அப்போ அவர் சொன்னார், இதுதான் என்லைட்மெண்ட், இதுதான் ஞானம். வாழ்க்கையில் அது பாலமேந்திரா சார் சொன்னார், பேர், புகழ், பணம் எல்லாமே கிடைக்கும், அது எல்லாமே பை ப்ராடக்ட்ஸ். நம்ம தினம் தினம் காலையில் எழுந்திரிச்சு நமக்கு பிடிச்ச வேலையை செய்யறது மட்டும்தான் இங்கே சந்தோஷம். அதை நான் அவர்கிட்ட விஷயமா கேட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதை வாழ்க்கையில் பார்த்தது சார்கிட்ட. அவர் வந்து தினம் தினம் அதை வந்து ஒரு அந்த உழைப்பை வந்து அவ்வளவு ரசிச்சு பண்றாரு. காலையில் வராரு, சீக்கிரமா சாயந்தரம் போறாருன்றது வெறும் வார்த்தை கிடையாது. அவர் அந்த வேலையை சந்தோஷமா செய்யறாரு. அந்த உழைப்பை தான் நாங்கள் எல்லாரும் போட்டிருக்கோம். அந்த உழைப்பு தான் லீடர். அந்த லீடர் தான் லெஜண்ட் சார். எங்க எல்லாரும் 2 வருஷமா உழைச்ச அந்த படம் ஏப்ரல் 3 ஸ்கிரீனுக்கு வருது. எல்லாரும் வந்து பாருங்க. ஒரு சினிமா மாணவனா நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு விஷயத்திலும் அதை அப்ளை பண்றேன். ஒவ்வொரு படத்துலையும் இந்த படம் பாருங்க, உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். என்ன நான் மாத்திக்கணும், இல்லை என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணுன்றதை நான் கத்துக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திரு